ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஸ்டோரி பாக்கெட் ஷர்மி. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் 2025ல வெளியான ஒரு கொரியன் படம், பேரு ரிவிலேஷன். இது ஒரு அருமையான கிரைம் த்ரில்லர் மூவி தான். இந்த படத்தோட கதையை ஷார்ட்டா சொல்லணும்னா, பொதுவா நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை புடிச்சுக்கிட்டு இருப்போம். அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் ஒரு பாஸ்டர் இருக்காரு, அதே போல ஒரு லேடி டிடெக்டிவ் ஏஜென்ட்டும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் வேற வேற நம்பிக்கை இருக்கு. தங்களோட லைஃப்ல நடக்கிற விஷயங்களுக்காக வேற வேற விஷயங்களை புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அதை பத்தின கதை தான் இது. சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல சோன்னு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தா பிங்க் கலர்ல டி-ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு நடந்து போய்கிட்டு இருக்கா. சந்து பொந்துக்குள்ள எல்லாம் போய்கிட்டு இருக்கா. ஆனா அவளை ஃபாலோ பண்ணியே ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கா. பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கான். மூஞ்சி எல்லாம் வீங்கி போய் அவனை பார்த்தாலே திருட்டு பையன் மாதிரி இருக்கான். ஏன்னா அவன் மொழி அப்படித்தான் இருக்கு. மூஞ்சி வேற ஒரு பக்கம் நல்லாவே வீங்கி போயிருக்கு. இந்த பொண்ணு திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே போறா. என்னடா இவன் சம்பந்தமே இல்லாம நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றான்னு அவளுக்கு யோசனையா தான் இருக்கு. ஆனா வேக வேகமா ஒரு பில்டிங் குள்ள நுழைஞ்சிட்டா. அது ஒரு சர்ச் போல. அங்க பார்த்தா எல்லாரும் பாட்டு பாடி கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த திருட்டு பையன் மாதிரி ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவன் இந்த பொண்ண சர்ச்சு உள்ள வரைக்குமே ஃபாலோ பண்ணி வந்து ஓரமா உட்காந்து இவளையே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவன் உள்ள வரையும் வந்து நம்மளையே ஃபாலோ பண்றானேன்னு அவளுக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. இப்போ பிரேயர் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இவனும் மறுபடியும் அவளை ஃபாலோ பண்ணியே போலான்னு பார்த்தா இந்த சர்ச்சோட பாஸ்டர் அவனை புடிச்சுக்கிட்டாரு. என்ன இது, எங்க போறீங்க? நீங்க இன்னைக்குதான் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்க போலயே, நான் புதுசா தான் உங்களை பாக்குறேன்னு பேச்சு கொடுத்து பாக்குறாரு. அவனும் பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்கான். வாங்க வாங்க ஒரு காஃபி சாப்பிட்டு போங்கன்னு சொல்றாரு. இல்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் இந்த வழியா வந்தேன், சும்மாதான் உள்ள வந்து உட்காந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி சரி வாங்க, கொஞ்சம் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போங்கன்னு மனுஷன் அவனை உள்ள கூட்டிட்டு போறாரு. அந்த பாஸ்டரோட ரூமுக்குள்ள போனா இடம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. மழை பெஞ்சு சீலிங்ல இருந்து தண்ணி எல்லாம் சொட்டிக்கிட்டு இருக்கு. இது ஒரு சின்ன சர்ச் தான் போல. அவன் எல்லாத்தையும் ஊத்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த பாஸ்டரும் நல்லபடியா பேச்சு கொடுத்துட்டு, சரி வாங்களேன், எங்க சர்ச்சுக்கு அடிக்கடி நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு கொஞ்சம் தயக்கம் தான், ஆனாலும் பேரை சொல்லிட்டான். அவர் என்ன பண்ணிட்டாரு, மனுஷன் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எடுத்து அந்த பேரை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, இல்ல நீங்க இந்த ஏரியால தான் இருப்பீங்க போல, அதான் சர்ச்சில் மெம்பரா சேர்க்கலான்றதுக்காக உங்க பேரை எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த பாஸ்டர். இல்ல வேண்டாம், அதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவனும் சொல்லி பாக்குறான். பரவாயில்ல, ஒரு ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போங்களேன் அப்படின்னு பாஸ்டர் ஆள் பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்காக உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கவான்னு சொல்லி அவனை ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறாரு தன்னோட மொபைல்ல. அவனுக்கு ஆனா இது எதுவுமே பிடிக்கல. இங்க இருந்து போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ அவர் போனு அங்க இருக்க ஆட்டோமேட்டிக் ஸ்கேனர்ல கனெக்ட் ஆயிருக்கும் போல. இவர் போட்டோ எடுத்ததும் அவனோட போட்டோ அந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருச்சு. ஆனா இது எதுவுமே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன விட்டா போதும் அப்படின்ற மாதிரி அவன் அந்த இடத்துலயே பதட்டத்தோட இருக்கான். அவர் அடுத்ததான் நீங்க இங்க தங்கி இருக்கீங்க, உங்க அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இவனுக்கு சொல்ல கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அப்போன்னு பார்த்து இந்த ஃபாதருக்கு ஒரு போன் கால் வருது. சரின்னு சொல்லி, நான் அந்த ஒரு அர்ஜென்ட்டான ஒரு கால் வருது, நான் போய் பேசிட்டு வந்துறேன்னு அவரும் வெளியில போறாரு. இவன் அந்த ரூமையே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா யாரு பேசுறாருன்னு பாஸ்டர் கேட்டா, நாங்க தான் சார், செக் பண்ண சொல்லியிருந்தீங்களே உங்க பொண்டாட்டிய, நாங்க தான் கால் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் இருந்து ஏதோ இன்னொரு டிடெக்டிவ் பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க நினைச்சது சரிதான், உங்க ஒய்ஃபுக்கு அவங்க ரெகுலரா போற ஜிம் ட்ரைனரோட கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் போனோட அந்த பக்கம் இருக்கவே. இவருக்கு கேட்டதும் ஒரே ஷாக்கு. உங்களுக்கு போட்டோலாம் அனுப்பியிருந்தேனே, நீங்க பாக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மனுஷன் போனை எடுத்து பார்த்தா இந்த பாஸ்டரோட ஒய்ஃப் வேற ஒருத்தன் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி நிறைய போட்டோஸ் எல்லாம் அவன் அனுப்பி விட்டுருப்பான் போல. அதை பார்த்ததும் மனுஷனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு இருக்கு. மனுஷன் அப்படியே ரொம்ப அழுதுகிட்டு இருக்காரு. பொண்டாட்டியும் கீழே தான் நின்று அந்த சர்ச்சுக்கு வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பொண்டாட்டியும் பாக்குறாரு, அந்த போட்டோவையும் பாக்குறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா கஷ்டத்தையும் அடைக்கிறாரு. எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு உள்ள வந்தா இந்த வீங்கர மூஞ்சி இருக்கான் இல்லையா, இவன் வெளியே போகலான்னு வெளியில வந்துட்டான். நான் நீங்க கொடுத்த ஃபார்மை ஃபில் பண்ணி வச்சுட்டேன், எனக்கு வேலை இருக்கு, நான் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி இருங்க, நானே உங்களோட ஷூ எடுத்து உங்களுக்கு போட்டு விடுறேன்னு அந்த ஃபாதரும் ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பாரு போல ஷூ எல்லாம் எடுத்து போட்டு விடலான்னு பார்த்தா அப்பதான் அவனோட காலை கவனிக்கிறாரு. அதுல ஒரு ஆங்க்லெட் மானிட்டர் மாதிரி செட் ஆயிருக்கு. பொதுவா கொரியால இந்த பெயில இருந்து வருவாங்க இல்லையா கைதிங்கெல்லாம், ரொம்ப மோசமான கைதிங்க எங்க போறாங்க எங்க இருக்காங்கன்னு போலீஸ் கண்காணிக்கிறதுக்காக அவங்களோட கால்ல இந்த மாதிரியான ஒரு மானிட்டரை செட் பண்ணிருப்பாங்க போல. அதை இந்த பாஸ்டர் பார்த்ததுமே அவருக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இவன் மோசமான ஒரு குற்றவாளின்னு. பாஸ்டர் இதை பார்த்துட்டாருன்னு அவன் அப்படியே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ பாஸ்டர் அவன் போகும்போது சொல்றாரு, பாவம் பண்ணவங்களுக்கும் சர்ச்சில் இடம் இருக்கு, நீங்க ரெகுலரா எங்க சர்ச்சுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி, நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி இந்த சர்ச்சுக்கு தொடர்ந்து வர முயற்சி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஃபாதர். இப்போ அந்த கிரிமினல் இருக்கான் இல்லையா, அவனும் அந்த சர்ச்சை விட்டு வெளியே இறங்கி வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. இவன் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் இல்லையா, அந்த பொண்ணு அந்த சூப்பர் மார்க்கெட் குள்ள தான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருப்பா. அங்க தெரியாம ஒருத்தங்களை இடிச்சிடறா. அவங்க பாவம் நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க போல. உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறா. அவங்க தான் நான் கதையில சொன்ன அந்த லேடி டிடெக்டிவ். அவங்க அந்த மாத்திரையை வாங்கி போட்டுக்கிட்டு வெளியில வந்து பார்த்தா இந்த கிரிமினல் அந்த இடத்துல நிக்கிறத அவங்களால பார்க்க முடியுது. சர்ச்சுக்கு வெளியில இன்னும் நிறைய பேர் நிக்கிறதையும் அவங்க பாக்குறாங்க. மழை வேற சோன்னு பெஞ்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தா இவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்த பொண்ணையே சுத்தி முத்தியும் தேடிக்கிட்டு இருக்கான். இந்த லேடி டிடெக்டிவும் அவனையே பிரிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பாஸ்டரோட ஒய்ஃப் வேகமா உள்ள வந்து, என்ன இவர் சர்ச்சில் சேர்ந்துட்டாரா, ஃபார்ம்
ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாரான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா அவர் சேர்ந்துட்டாருன்னு வேண்டா வெறுப்பா இவனும் சொல்றான். ஆனா ஃபார்மை ஃபில் பண்ணி வச்சிருக்கேன்னு தான் அவன் சொல்லிட்டு போனான் இல்லையா, ஃபார்ம்ல எதையுமே அவன் ஃபில் பண்ணல. அப்படியே அவன் ஓடி போயிருக்கான் போல. அங்க இருந்து பார்த்தா அவனோட போட்டோ அந்த ஸ்கேனர்ல பிரிண்ட் ஆகி இருக்கு. அந்த இடத்துல சீலிங்ல இருந்து வடையிற தண்ணி மட்டும் சொட்டிக்கிட்டு இருக்கு அவனோட முகத்துல. இந்த ஃபாதருக்கு ஒண்ணுமே புரியல. ஒய்ஃபை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதால மனுஷன் பாவம் அப்செட்டா இருக்காரு போல. இன்னொரு பக்கம் இந்த டிடெக்டிவ் தன்னோட வீட்டுக்கு கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா ஏற்கனவே அவங்க வீட்டுல அவங்க அப்பா சமையல் எல்லாம் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. என்னப்பா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு கேட்கும்போது ஆமாமா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, எப்ப வீட்டு வேலையெல்லாம் முடியும்னு கேட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரமாவே முடிஞ்சிடும், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியான்னு கேக்குறாரு. என்னப்பான்னு கேட்டா அந்த பொறுக்கி வெளியில வந்துட்டானா, இப்ப அவன் இந்த ஏரியால தான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா. ஆனா அவங்க பேச்சை மாத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எங்க வாங்குனீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. போதும் பேச்சை மாத்தாத, எனக்கு தெரியும் இப்பவும் நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்க, அவனை கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இத பாரு எனக்காக இருக்கிறது நீ மட்டும் தானு ரொம்ப உருக்கமா பேசுறாரு மனுஷன். தயவு செஞ்சு இதையெல்லாம் விட்டு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே நீ இருந்த டீம்லயே இருந்திருக்கலாம், தேவையில்லாம இப்ப புதுசா எதுக்காக வயலண்ட் கிரைம்னு புதுசா ஒரு டீம்ல நீ சேர்ந்திருக்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மகளுக்கு எந்த ஒரு கெடுதலும் நடந்துடக்கூடாது, மக பாதுகாப்பா இருக்கணும்னு மனுஷன் யோசிக்கிறாரு போல. அந்த அளவுக்கு இவங்களோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு புரியல. என்னன்னு தொடர்ந்து பாப்போம் நம்ம. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பாஸ்டரும் அவங்க பொண்டாட்டியும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா வழியில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. வண்டியை நிறுத்துங்க இங்க பாருங்களேன். இப்படி அந்த அம்மா ஒரு போஸ்டரை காட்டுது. இங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு புதுசா ஒரு சர்ச் வரப்போதான். அந்த இடத்துல பிரம்மாண்டமா ஒரு சர்ச்சை தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க போல. இங்க பாருங்க இதுல யாரோட பேரு போட்டிருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்டர் இருக்காரே சங், அவரோட பேர் தான் போட்டிருக்கு. இப்பதான் புரியுது, இதுக்காக தான் இவரு உங்களை இந்த சின்ன சர்ச்சை பாத்துக்க சொல்லிருப்பாரு போல. கண்டிப்பா இந்த பிரம்மாண்டமான சர்ச்சை லீட் பண்ற பொறுப்பு உங்களுக்கு தான் இவர் கொடுப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க பல வருஷமா இவரோட பிரேயருக்காக ஆளை சேர்த்து விட்டுட்டு இருக்கீங்கன்னு அந்த அம்மா பெருமையா பேசிக்கிட்டு இருக்கு புருஷனை பத்தி. நீங்க வேணா போய் அவரை ஒரு தடவை பாத்துட்டு வாங்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. சரின்னு இவரும் சொல்றாரு. இவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் போல, நம்மளதான் இந்த புதுசா கட்டுற சர்ச்சுக்கு ஹெட்டா போட போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்படியே மனசே மறுநாள் ஒரு பிரம்மாண்டமான சர்ச்சுக்கு போறாரு. அங்க போய் தான் இந்த பாஸ்டர் ஜங்க மீட் பண்ணலான்னு போயிருக்காரு. இவர் வந்ததும் அவரும் நல்லா தான் பேசுறாரு. அப்போ அந்த சங் கேக்குறாரு, உனக்கு தெரியுமா நீ இருக்க ஏரியால நான் புதுசா ஒரு சர்ச்சை கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஆமா நானும் பார்த்தேன், ஆனா என்னை விட என் ஒய்ஃப் தான் ரொம்ப எக்ஸைட் ஆனான்னு இவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி சொல்லு, அந்த சர்ச்சுக்கு யாரை ஹிட்டா போடலாம் நீ நினைக்கிற, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னு மனுஷன் பொசுக்குன்னு கேட்டுவிட்டாரு. இவருக்கு தன்னதான் ஹெட்டா போட போறாரோ அப்படின்னு மனசுல ஒரு ஆசை இருந்தது இல்லையா, இப்ப எல்லாமே புதுசா போயிடுச்சு. அதுவா எனக்கு இப்ப எதுவும் தோணல, எனக்கு ஞாபகம் வந்தா சொல்றேன்னு சொல்லிட்டு மனுஷன் அங்க இருந்து கிளம்பி வராரு. கிளம்பி வரும்போது பார்த்தா இந்த சங்குன்னு ஒரு பெரிய பாஸ்டர் இருக்காரு இல்லையா, அவரோட பையன் வந்து இவரை மீட் பண்றான். என்ன பாஸ்டர் இந்த பக்கமா வந்திருக்கீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒண்ணும் இல்ல உங்க அப்பாவை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. உங்க ஏரியால அப்பா ஒரு பெரிய சர்ச்சை கட்டிக்கிட்டு இருக்காரு தெரியுமான்னு கேட்டா ஆமா நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த சர்ச்சுக்கு ஹெட்டா இருக்க சொல்லி என்னதான் எல்லாரும் வற்புறுத்துறாங்க, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஓ அப்படியா, அதை பத்தி தான் நானும் அப்பாவும் கூட பேசிக்கிட்டு இருந்தோம், யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுன்னு உங்க அப்பாவே என்கிட்ட சொன்னாருன்னு நம்ம பாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன உங்ககிட்டேவா கேட்டாரு, உங்களை விட தர்மசாலி யாரு இருக்கா, எங்க அப்பாவுக்கு வயசானதுனால கொஞ்சம் புத்தி மழுங்கி போச்சு, உங்களை கூட இந்த புதுசா கட்டுற சர்ச்சுக்கு பாஸ்டரா போடலான்னு எனக்கு தோணுதுன்னு அவனும் பேசியிருக்கான். சரி சரி விடு, யாரு அதுக்கு பாஸ்டரா இருக்கணும்னு கடவுள் தான் முடிவு பண்ணணும், சரியான ஒருத்தரை கடவுள் காட்டுவாருன்னு நம்ம பாஸ்டர் ரொம்ப நம்பிக்கையோடையும் உறுதியோடையும் சொல்லிட்டு அங்க இருந்து கொஞ்சம் மன உளைச்சல்ல தான் கிளம்பி போறாரு மனுஷன். சர்ச்சில் போய் ராத்திரி நேரத்துல பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா போன் ரிங் அடிக்கிற சத்தம் கேக்குது. போனை எடுத்து பார்த்தா என்ன நீங்க பொண்ணை டே கேர்ல இருந்து கூட்டிட்டு வரலையான்னு பொண்டாட்டி கேக்குறா. அவருக்கு சுத்தமா மறந்தே போச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கார்ல போய்கிட்டு இருக்கும் போது காலேஜ் ரீயூனியன் பார்ட்டி இருக்கு, அதனால பொண்ணை நீங்க கூட்டிட்டு போயிருங்கன்னு அந்த அம்மா சொல்லி இருக்கும் புருஷங்காரங்கிட்ட. ஆனா நம்ம பாஸ்டர் அதை எல்லாத்தையும் மறந்துட்டாரு. இந்த புதுசா கட்டுற சர்ச்சை பத்தி யோசிச்சுட்டே இருந்ததுல எல்லாத்தையும் மனசே மறந்துட்டாரு போல. யாரோ ஒரு ஆளு வந்து டே கேர்ல இருந்து நம்ம பொண்ணை கூட்டிட்டு போனதா சொல்றாங்க, நீங்க தான் கூட்டிட்டு போயிருப்பீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க கூட்டிட்டு போலையான்னு அந்த அம்மா கத்துது. என்ன சொல்ற, யார் கூட்டிட்டு போயிருப்பா, நான் போகலேன்னு பாஸ்டரும் பதறாரு. இத பாரு, உன்கிட்டதான் இந்த வேலையை நான் ஒப்படைச்சிருந்தேன், ஆனா நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது, நம்ம பொண்ணை யாராவது கடத்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது, இத பாரு பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு அதுக்கு நீ தான் முழு பொறுப்புன்னு அந்த அம்மா ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கு போன்ல. பாஸ்டருக்கு இதையெல்லாம் கேட்டு அப்படியே ரொம்ப பதட்டமா இருக்கு. அப்பதான் அந்த அறையில சீலிங்ல இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்க சத்தம் கேக்குது. பார்த்தா அந்த நீர்த்துளிகள் எல்லாம் அவனோட போட்டோல தான் விழுந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு போய் பாஸ்டர் பார்த்தா அந்த இங்கெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சு போய் அவன் முகம் அப்படியே கோரமா ஒன்னும் பாதியமா தெரியுது பாஸ்டருக்கு. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, இவன் தானே இங்க வந்தான் அப்படின்னு. பார்த்தா அந்த டேபிள்ல இவரும் இவரோட பொண்ணு இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோ மட்டும் அந்த இடத்துல யாரோ இறந்த இடத்துல இருந்து எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. இப்பதான் அவருக்கு அவன் மேல சந்தேகம் வருது. உடனே அவன் ஃபில் பண்ணி வச்சிருந்தான் இல்லையா ஒரு ஃபார்ம், அதுல இருந்து அவன் பேரை மட்டும் எடுத்து நெட்ல அடிச்சு பாக்குறாரு. அவன் ஒரு கிரிமினல்னு அவன் கால்ல கட்டி இருக்கிற அந்த மானிட்டர்ல இருந்து இவருக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா அவன் என்ன தப்பு பண்ணா, எதுக்காக ஜெயிலுக்கு போனான்னு இவருக்கு தெரிஞ்சிருக்காது. அதையெல்லாம் சிஸ்டம்ல செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அவன் ஏற்கனவே 2 பொண்ணுங்களை கொடூரமா டார்ச்சர் பண்ணி சீரழிச்சு அந்த கேஸுக்காக தான் உள்ள போயிட்டு வந்திருக்கான்னு. அத போலீஸோட வெப்சைட்ல செக் பண்ணி பார்த்த நம்ம பாஸ்டருக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. உடனே அப்படியே ஷாக் ஆகி
நின்னுட்டு இருக்காரு அந்த இடத்துல. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மளுக்கு நம்மளோட லேடி டிடெக்டிவ் இருக்காங்களே அவங்கள காட்டுறாங்க. அவங்க வீட்டுல அமைதியா தூங்கிட்டு இருக்க சீனை நமக்கு காட்டுறாங்க. அப்ப பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்து போய்கிட்டு இருக்கு கனவுல. அது என்னன்னா இவங்க இப்ப இருக்கிற மாதிரி இல்லாம இதுக்கு முன்னாடி மனசளவுலையும் உடம்பளவுலையும் ரொம்ப ஆக்டிவா தான் இருந்திருக்காங்க. நார்மலா தன்னோட வேலையை போலீஸா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஒரு நாள் இவங்க தங்கச்சிக்கு கால் பண்ணா, நீ எங்க இருக்க, அப்பாவுக்கு இன்னும் நீ பேசலையா, அப்பாவுக்கு போன் பண்ணி பேச, சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மறுமுனையில தங்கச்சியோட குரல் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்பதான் அந்த சீனை நமக்கு காட்டுறாங்க. அவளை யாரோ ஒரு இடத்துல ரொம்ப சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளோட கழுத்துல கத்தி வச்சிருக்காங்க. அப்படியே கட்டி போட்டு அவ முகம் எல்லாம் செதஞ்சு ரொம்ப கொடூரமா அவளை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க காட்சியை நமக்கு காட்டுறாங்க. அப்பதான் ஆப்போசிட்ல பார்த்தா இதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்குது நம்ம பாஸ்டரோட சர்ச்சுக்கு வந்துட்டு போயிருப்பான் இல்லையா வீங்கன மூஞ்சி, அந்த பையதான் கத்தியை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். அந்த பொண்ணு அப்படியே நடுங்கிக்கிட்டே அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. ஒண்ணு இல்லக்கா, நான் சீக்கிரம் வந்துறேன், அப்பா கிட்ட போன் பேசுறேன்னு அவனுக்கு பயந்து நடுக்கத்துல சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படியே அவங்களுக்கு இதெல்லாம் யோசிச்சு உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ மெல்ல அந்த பொண்ணோட ஆவி அந்த ரூமுக்குள்ள என்ட்ராகிற சீனை நமக்கு காட்டுறாங்க. மெல்ல வந்து தான் அக்கா கிட்ட படுத்துட்டு, அக்கா உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த போட்டோ நாம புதுசா ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும் இல்லையா, அப்ப எடுத்ததுன்னு ஒரு போட்டோவையும் காட்டுது அந்த பேய். இந்த போட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா, நான் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கவே கூடாதுக்கா, அதனாலதான் எனக்கு இதெல்லாம் நடந்தது. என்ன அங்க அவன் ரொம்ப சீரழிச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்தா அணுவணுவா, நான் ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன்க்கா. என்னால அதை யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல, அங்கிருந்து தப்பிச்சும் ஓட முடியல. ஒவ்வொரு முறையும் அந்த கதவுகள் திறக்கப்படும் போது நீதான் வருவன்னு நான் உனக்காக ஏங்கி காத்து கிடந்தேன்க்கா. ஆனா கடைசி வரைக்கும் நீ வரவே இல்லையே, ஏன்க்கா என்ன கைவிட்ட, ஏன் நீ என்ன காப்பாத்த வரலன்னு அந்த பேய் அப்படியே அக்கா பக்கத்துல படுத்துக்கிட்டே கேக்குற ஒரு குரல் மட்டும் நமக்கு கேக்குது. அதை கேட்டு அப்படியே அந்த டிடெக்டிவ் ரொம்ப பயப்படுறாங்க. இழுத்து பொத்துக்கிட்டு எல்லாத்தையும் மறக்கணும்னு கண்ணை முடி தூங்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க வாழ்க்கையை புரட்டி போட்ட கசப்பான சம்பவம் இதுதான் போல. அந்த சைக்கோ இவங்க தங்கச்சியை கொடுமைப்படுத்தி சீரழிச்சு டார்ச்சர் பண்ணதுக்காக தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பான் போல. அதனாலதான் இவங்களோட வாழ்க்கையும் மாறி போச்சு போல. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பாஸ்டர் வேக வேகமா கார் எடுத்துக்கிட்டு அந்த வெப்சைட்ல அவனோட அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சுக்கிட்டு அவன் இருக்க இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு. பார்த்தா காருக்குள்ளேதான் மனுஷன் உட்கார்ந்துருக்காரு. அப்ப அவன் அந்த இடத்துக்கு வர்ற சத்தம் கேக்குது. வந்து தன்னோட காரை திறந்து டிக்கிக்குள்ள என்னத்தையோ போட்டுக்கிட்டு இருக்கான். இவரும் தான் பொண்ணை இவன் தான் கடத்தி வச்சிருப்பான்னு கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படியாவது நம்ம பொண்ணை காப்பாத்தி ஆகணும் முடிவு பண்ணி வேக வேகமா போலீஸுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பக்கத்துல இருக்க சர்ச்சோட ஃபாதர் பேசுறேன், என் பொண்ணை காணோம், இந்த ஏரியால தான் ஏற்கனவே இந்த மாதிரி மோசமான கேஸ்ல ஜெயில இருந்து வெளியில வந்த ஒருத்தன் தங்கி இருக்கான், அவனோட அட்ரஸ் நான் அனுப்புறேன், சீக்கிரமா இங்க வாங்கன்னு சொல்லி போலீஸ்க்கும் கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்களுக்கு இது புரியவே மாட்டேங்குது. ஏன்னா இவர் காருக்குள்ள உட்காந்து அவனுக்கு கேட்காதபடி பேசிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அவன் கார் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு ஏரியாக்குள்ள போறான். அவரை ஃபாலோ பண்ணியே போய்கிட்டு இருக்காரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக. பார்த்தா ஒரு லெவலுக்கு மேல அவன் கார் எங்க போச்சுனே தெரியல நம்ம பாஸ்டருக்கு. பார்த்தா சைடுல ஒரு காட்டு பாதை போய்கிட்டு இருக்கு. இது கூட தான் போயிருப்பான்னு மனசை யூகிச்சு அந்த காட்டு பகுதிக்குள்ள போறாரு கார் எடுத்துட்டு. ஒரு லெவலுக்கு மேல போனா அங்க எதுவுமே இல்ல, ஒரே காடு மலையா தான் இருக்கு. பின்னாடி பார்த்தா இந்த கிரிமினல் கார்ல வந்து நிக்கிறான். இவர் ஃபாலோ பண்றது தெரிஞ்சு இவரை ஒரு முட்டு சந்தல வழி மறைக்கணும்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணிருப்பான் போல. இப்ப இவனோட வலையில நம்ம பாஸ்டர் அவசிக்கிட்டாரு. அப்ப அவன் இறங்கி வந்து காருக்குள்ள யாரு இருக்கான்னு பாக்குறான். பாஸ்டர் நீங்களா, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா பாஸ்டர் எதுவுமே சொல்லல. பார்த்தா அவரு கையில போனை சார்ஜ்ல போட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் ஆன போன ஆன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல இவரும் அவர் குடும்பத்தோட இருக்க போட்டோவை பார்த்து அவன் திடீர்னு மிரண்டு போய் அங்கிருந்து அவனோட காருக்கு போயிட்டான். இவர் வேக வேகமா காரை தொடர்ந்து ஓடி வந்து அவன் காருக்குள்ள பொண்ணு இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா யாரையுமே காணோம். பாஸ்டர் நீங்க யாரை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவன் கூலா கேக்குறான். இல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு அவரும் போகலான்னு பார்த்தா திடீர்னு மனுஷனுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வந்து அவன் கால்ல இருக்கும் இல்லையா ஒரு மானிட்டர், போலீஸ் இவன் கால்ல இவனை கண்காணிக்கிறதுக்காக கட்டி விட்டுருப்பாங்க இல்லையா, அது இருக்கான்னு பாக்குறாரு. பார்த்தா அதை காணோம். ஏதோ ஒரு கிரைம பண்றதுக்காக தான் இவன் அந்த மானிட்டரை கலட்டி தூக்கி போட்டுட்டு வந்திருக்கான் போல. உடனே வேக வேகமா போலீஸ்க்கு கால் பண்ணணும்னு போனை எடுக்கலான்னு காருக்கு உடனே இவன் வந்து கரெக்டா அந்த நேரத்துல பிடிச்சிட்டான் நம்ம பாஸ்டருக்கும் இவனுக்கும் சம சண்டை நடந்துகிட்டு இருக்கா. அந்த இடத்துல மாறி மாறி அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது தான் பொண்ணு எங்க இருக்கா, அவ எப்படி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் பொண்ணை காப்பாத்தணும்ன்றதுக்காகவும் இவன் கூட படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம பாஸ்டர். ஒரு லெவலுக்கு மேல நம்ம பாஸ்டர் தள்ளி விட்டதுல அவன் போய் கீழே இருக்க ஒரு பாறையில மோதிட்டான். கிட்ட வந்து பார்த்தா தலையில இருந்து பொதன்னு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பையன் அந்த இடத்துல செத்தே போயிட்டான். பாஸ்டருக்கு ஒரே பதட்டம், என்ன பண்ணணும்னே புரியல. போலீஸ்க்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லலான்னு போலீஸ்க்கு கால் பண்ண போனா திடீர்னு பாஸ்டருக்கு பொண்டாட்டி கிட்ட இருந்து ஒரு போன் வருது. அந்த அம்மா போனை பண்ணிட்டு நம்ம பொண்ணு கிடைச்சிட்டான்னு சொல்லுது. பாஸ்டருக்கு ஒரே ஷாக்கு. ஆமா அவளோட ஃப்ரெண்டோட அப்பா தான் அவளை கூட்டிட்டு போனாங்களா, அவ ஃப்ரெண்டு வீட்டுல இருக்காளான்னு சொல்லுது அந்த அம்மா. பாஸ்டருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஐயோ நம்மளா என்னமோ புரிஞ்சுக்கிட்டு இப்படி இவனை கொன்னுட்டமேனு பதறாரு. சரின்னு போனை வச்சுக்கிட்டு இப்ப என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா இவன் சர்ச்சுக்கு முதல் தடவை வந்திருப்பான் இல்லையா, அப்ப சர்ச்ல மெம்பரா சேர சொல்லி இவர் ஒரு அந்த சர்ச்சோட சிம்பிள் போட்ட டி-ஷர்ட்டை கூட இவன் கிட்ட கொடுத்திருப்பாரு. அந்த பையன் போகும்போது எடுத்துட்டு தான் போயிருப்பான். ஃபார்மை ஃபில் பண்ணாம போனாலும் இந்த டி-ஷர்ட்டை அவன் எடுத்துட்டு போயிருப்பான். பார்த்தா அந்த டி-ஷர்ட்டையும் இவன் போட்டிருக்கான். இவருக்கு ஒரே ஷாக்கு. இவன் சர்ச்சுக்கு வந்தது போனது எல்லாம் தெரிஞ்சிருமே, இப்ப இவன் வேற இப்படி செத்து போயிட்டானே, நம்ம என்ன பண்றதுன்னு இவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு.
அப்ப ரொம்ப கஷ்டத்துல குழப்பத்துல இருக்கும்போது அந்த இடத்துல மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால ஒரு மின்னல் விட்டது. பக்கத்துல இருந்த மலையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மின்னல் வெளிச்சத்துல பாஸ்டருக்கு ஜீசஸோட ஃபேஸ் தெரியற மாதிரி இருக்கு. பாஸ்டருக்கு என்ன புரிஞ்சதோ ஏது புரிஞ்சதோ தெரியல. திடீர்னு வேக வேகமா போய் எப்படியாவது இவனை டிஸ்போஸ் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவன் போட்டிருந்தான் இல்லையா அந்த சர்ச் சிம்பல் போட்ட அந்த டிஷர்ட், அதை எல்லாத்தையும் கலட்டி உருவி எடுத்துட்டு அப்படியே அவனோட பாடிய மேல மலையில இருந்து கீழே ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு இருக்கு அதுல தள்ளி விட்டுட்டு வேக வேகமா அங்கிருந்து போயிட்டாரு நம்ம பாஸ்டர். பாஸ்டர் இங்க வந்ததும் போனதும் எதுவுமே தடம் தெரியாத மாதிரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு பாஸ்டர் போயிட்டாரு அங்கிருந்து. அடுத்ததான் மறுநாள் காலையில இப்போ நம்ம டிடெக்டிவ் இருக்காங்க இல்லையா, அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு புது டீம்ல ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்ப அங்க ஒருத்தன் வந்து கேஷுவலா பேசிட்டு வாங்க புதுசா ஒரு கேஸ் வந்திருக்கு, அத பத்தி எல்லாரும் உட்கார்ந்து ரூம்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அங்க அந்த ஹெட்டும் எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு நம்மளோட டிடெக்டிவ். இவங்க தான் நம்மளோட வயலண்ட் கிரைம் யூனிட் 4க்கு புதுசா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நேத்து நைட்டு இந்த சிட்டில புதுசா ஒரு கிரைம் நடந்திருக்கு அப்படின்னு. அது என்ன கேஸ்னா, பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சோட பாஸ்டர் நம்மளோட கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான குற்றவாளியை பத்தி சில விஷயங்களை பேசியிருக்காரு. அவனோட போட்டோவையும் அவங்க காட்டுறாங்க. இது நம்ம சைக்கோ பைய தான். இவன் பேரு கான் யாங் ரேவா. அவனோட போட்டோவை தான் போட்டு காட்டிட்டு இருக்காரு அந்த ஹெட் எல்லாருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு மிடில் ஸ்கூல் பொண்ணும் காணாம போயிருக்கான்னு சொல்றாரு. என்ன இது நம்ம பாஸ்டரோட பொண்ணு தான் கிடைச்சிட்டாலேன்னு பார்த்தா அப்பதான் அடுத்த போட்டோவா முதல்ல இந்த வீங்கன மூஞ்சி மலையில ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வரும் இல்லையா பிங்க் டிஷர்ட், அந்த பொண்ணோட போட்டோவை தான் போட்டு காட்டுறாரு. இந்த பொண்ணு நேத்துல இருந்து காணோம். இந்த பொண்ணு அந்த சர்ச்சுக்கு வழக்கமா வரக்கூடிய ஒரு பொண்ணு தான். சர்ச்சுக்கு போனதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போன பொண்ணு வீட்டுக்கு போகவே இல்லைன்னு சொல்றாரு. இத பார்த்ததும் நம்ம போலீஸ்காரிக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஏன்னா இவனாலதானே தங்கச்சி பாதிக்கப்பட்டா, இப்போ அடுத்ததா இன்னொரு பொண்ணுக்கும் தான் தங்கச்சிக்கு நடந்த நிலைமை தான் நடக்க போகுதான்னு அவ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கா. சரின்னு மாத்திரை போடலான்னு வெளியில பக்கத்துல பாத்ரூமுக்கு போய் பார்த்தா அங்க தங்கச்சியோட அவி பின்னாடி வந்து நிக்குது. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க ஃபாதர் ஒரு பக்கம் சர்ச்சில் உட்காந்து போன் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா தெரியாம ஒரு கொலை பண்ணிட்டோம், அந்த கொலைக்கு நம்மள புடிச்சு விட்டாங்கன்னா என்ன தண்டனை வரும்னு நெட்ல சர்ச் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. நம்மளால இப்படி ஒரு உயிர் போயிடுச்சுன்னு ரொம்ப வேதனைப்படுறாரு. சரண்டர் ஆயிடலாமன்னு கூட யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா நம்ம டிடெக்டிவும் இன்னொரு போலீஸ்காரரும் பாஸ்டரை தேடி வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு. நீங்க தான் இந்த சர்ச்சோட பாஸ்டரான்னு கேட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமான்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நேத்து இந்த சர்ச்சோட மெம்பரான ஒரு பொண்ணு காணாம போயிட்டான்னு காணாம போன அந்த பொண்ணை பத்தி சொல்றாங்க. என்ன அந்த பொண்ணு காணாம போயிட்டாளா? ஏன்னா பாஸ்டருக்கு இது தெரியாது. என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க நேத்து எதுக்காக அந்த சைக்கோவை பத்தி கால் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, என்ன சொல்லணும்னு நினைச்சீங்கன்னு கேட்கும்போது, இல்ல என் பொண்ணு காணோன்னு என்னோட மிஸ்ஸஸ் போன் பண்ணாங்க. அப்பதான் எனக்கு இவன் சர்ச்சுக்கு வந்துட்டு போனது ஞாபகம் இருந்தது. அதனாலதான் அவன் இருக்க இடத்துக்கு தேடி போய் என் பொண்ணை இவன் தான் கடத்தி வச்சிருக்கானான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. அப்பதான் நான் போலீஸ் டீமுக்கும் கால் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த பொண்ணு காணாம போனது எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஆமா, உங்க பொண்ணு என்ன ஆனான்னு கேட்கும்போது, இல்ல என் பொண்ண அவ ஃப்ரெண்டோட அப்பா தான் கூட்டிட்டு போனாரா, என் பொண்ணை யாரும் கடத்தல, அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்றாரு பாஸ்டரும். சரி, அதுக்கப்புறம் நீங்க எங்க போனீங்கன்னு கேட்டா, இல்ல அவன் வீடு வரையும் தான் நான் போனேன், அவன் எதையும் டிக்கில போட்டு கொண்டு போறமான்னு இருந்தது, அதுக்கப்புறமா நான் என் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு பாஸ்டரும். சரி, நான் இந்த ரூமை செக் பண்ணிக்கலாமான்னு அந்த டிடெக்டிவ் கேக்குறாங்க. சரின்னு உள்ள போய் பாக்குறாங்க. அவனோட போட்டோ அரைகுறையா இருந்ததுலயே அழிஞ்சு போய் அதை எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாங்க. அவரு ஒரு கோட்டை எடுத்துட்டு வந்திருப்பாரு இல்லையா, சேரும் சகதியுமா அவன் போட்டிருந்த கோட்டு, அதுவும் அந்த இடத்துல இருக்கு. சரி, நாங்க போயிட்டு வரோம், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. போகும்போது பார்த்தா பாஸ்டரோட செருப்புலையும் அதே மாதிரி களிமண் படிஞ்சிருக்கு. இது நம்ம டிடெக்டிவ்க்கு ஏதோ ஒரு சந்தேகத்தை இந்த பாஸ்டர் மேல ஏற்படுத்திருச்சு. ஆனா பாஸ்டருக்கு குற்ற உணர்ச்சி தாங்கல. எப்படியாவது இது போய் நம்ம ஹெட் ஆன அந்த பாஸ்டர் கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு நம்ம சரணடைஞ்சிடணும்னு முடிவு பண்ணிட்டு அங்க இருந்து நேர அந்த பெரிய பாஸ்டரை பாக்குறதுக்காக அவரோட சர்ச்சுக்கு போறாரு. அங்க மனுஷன் ரொம்ப நொந்து போய் தலையை கீழே போட்டுட்டு போய்கிட்டு இருக்காரு. ஆனா ஏற்கனவே நம்ம பெரிய பாஸ்டர் அதை விட சோகத்துல இருக்காரு. அப்பதான் சொல்றாரு, பாஸ்டர் ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சுன்னு இவர் சொல்லும்போது பெரிய பாஸ்டர் சொல்றாரு, ஆமா எனக்கும் தெரியும், என் மக விஷயம் தானேன்னு கேக்குறாரு. என்ன இது, இந்த பெரிய பாஸ்டர் ஏதோ புதுசா சொல்றாருன்னு பார்த்தா, ஆமா என் மகன் பண்ண அட்டூழியம் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சேன்னு அவர் கதறி அழுதுகிட்டு இருக்காரு பெரிய பாஸ்டர். சின்ன பாஸ்டர் ஒரு பிரச்சனையோட வந்தா பெரிய பாஸ்டருக்கு பெரிய பிரச்சனை போல. என்ன கதைனா, இவங்க மகன் ஒருத்தன் இதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்டரை மீட் பண்ணுவான் இல்லையா, அந்த புது சர்ச்சுக்கு ஹெட் ஆக்கலான்னு கூட பேசிக்கிட்டாங்களே, அவனுக்கு இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஆனா பையன் யாரோ ஒரு பொண்ணோட கள்ள தொடர்புல இருந்திருக்கான் போல. இது தெரிஞ்ச மனுஷனும் மகனை கண்டிச்சு பாத்திருக்காரு. ஆனா அவன் எதுக்குமே சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியல. அந்த பொண்ணோட தொடர்பை நீ விட்டே ஆகணும்னு சொன்னதும் அவனும் போய் அந்த பொண்ணு கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். இதனால அந்த பொண்ணு கடுப்பாயி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்து எல்லா உறவையும் அந்த சர்ச்சோட வெப்சைட்லயே பகிரங்கமா போட்டு தள்ளிட்டாலாம். அதனால இப்ப மான மரியாதை எல்லாம் போச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு நம்ம பெரிய பாஸ்டர் சின்ன பாஸ்டர் கிட்ட. சின்ன பாஸ்டருக்கு என்ன சொல்றது ஏது சொல்றதுனே புரியல. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, இத பாருங்க, இனிமே என் மகனுக்கு இங்க இருக்க தகுதியே இல்ல, அவனை சர்ச்சுக்கெல்லாம் பாஸ்டரா மாத்த முடியாது, அதனால நீதான் புதுசா கட்டுற சர்ச்சுக்கு பாஸ்டரா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மனுஷனுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. ஏன்னா இந்த ஆசை இவர் மனசுக்குள்ள இருந்திருக்கும். அதே நேரத்துல எது தாப்புல இருக்க சவரல மறுபடியும் இவருக்கு ஜீசஸோட முகம் தெரியுது. இது கடவுள் சொல்ற விஷயமோன்னு அவருக்கு தோணுது. கடவுள் தான் இதை ஏத்துக்க சொல்றாருன்னு நினைச்சு சரின்னு இவரும் தலையாட்டிட்டாரு. இப்ப மனுஷனுக்கு குற்ற உணர்ச்சி எல்லாம் இல்ல, கடவுள் தான் நம்மள வழி நடத்துறாரு, கடவுள் நமக்கு சரியான வழியை காட்டிக்கிட்டு இருக்காரு, அவரு சொல்ற பாதை
பாதையில நம்ம போகணும்னு மனுஷன் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா போலீஸ்காரங்க எல்லாருமே இந்த குற்றவாளியோட வீட்டை சோதனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வீடு பார்க்க ரொம்ப மோசமா இருக்கு. நிறைய கிறுக்கி வச்சிருக்கான் சவத்துல. என்னென்னமோ பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாத்தையும் ஒட்டி வச்சிருக்கான். அப்ப ஒரு போலீஸ்காரர் சொல்றாரு, இங்க இருக்க பர்னிச்சர் எல்லாம் எடுங்கப்பா, நல்லா செக் பண்ணுவோம் அப்படின்னு. ஒரு அலமாரியை நகட்டி பார்த்தா அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. இந்த பரதேசி நிச்சயமா சைக்கோதான்னு சொல்றாரு பாக்குற போலீஸ்காரரும். அந்த சவத்துல இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னா கருப்பு கலர்ல, அது கண்ணா இல்ல வேற என்னமான்னு தெரியல, அது அப்படியே கோரமா வரைஞ்சு வச்சிருக்கான். அதுல பார்த்தா குட்டி குட்டி மனுஷங்களும் உள்ள கிடக்குற மாதிரி இருக்கு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இவன் கண்டிப்பா அப்நார்மல் ஆனவன்னு மட்டும் போலீஸ்காரங்களுக்கு புரியுது. அதனால இவங்க ஏற்கனவே ஒரு சைக்காட்டிஸ்ட் வந்து இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாரு போல பல வருஷமா. அவர் ஆபீஸ்க்கு வர சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவனோட வீட்டுல நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னால நம்பவே முடியலையா, அவன் நல்லா தான் தேறி வந்துகிட்டு இருந்தான், அவன் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு அந்த மனநல மருத்துவரும் சொல்றாரு. இல்ல அவன் தான் பண்ணிருப்பான்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா நாங்க அவனுக்கு போட்டு விட்டு இருந்த மானிட்டரை கூட அவன் இங்கேயே தூக்கி போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா குற்றம் பண்றதுக்காக தான் இதை எல்லாத்தையும் பண்ணிருக்கான்னு அவங்களும் சொல்றாங்க. அவன் நல்லா தான் தேறி வந்துகிட்டு இருந்தான், ஆனா சமீபத்துல தான் அவனுக்கு என்னமோ நடந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவன் வரைஞ்சு வச்ச வித்தியாசமான அந்த பிக்சரையும் காட்டிட்டு இருக்காங்க. இது எப்ப அவன் வரைஞ்சான்னு கேட்டுட்டு இருக்காரு. சமீபத்துல தான் வரைஞ்ச மாதிரி தெரியுதுன்னு போலீஸ்காரங்களும் சொல்றாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டா அந்த ஆபீஸ்க்குள்ள நம்ம லேடி டிடெக்டிவும் இன்னொரு போலீஸ்காரரும் வராங்க. இவர் தான் அந்த கிரிமினலுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்த சைக்காட்டிஸ்ட்னு அவங்க சொன்னதும் அவரை பார்த்ததும் இந்த அம்மாவோட முகமே மாறி போச்சு. அப்போதான் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சீனை நமக்கு காட்டுறாங்க. இவங்க தங்கச்சி இந்த சைக்கோ கிரிமினலால ரொம்ப கொடூரமா சீரழிக்கப்பட்டிருப்பா. அந்த கேஸ் தான் இப்ப கோர்ட்ல விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைக்காட்டிஸ்டா ஒருத்தர் இங்க இருக்காரு இல்லையா, அவர் தான் அப்போ கோர்ட்ல ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இவனா இதை செய்யல, இவன் மனநல பாதிக்கப்பட்ட ஒருத்தன்னு சொல்றாரு. ஏன்னா இவன் தன்னோட அம்மாவோட 2வது புருஷனால 10 வருஷமா சித்திரவதை பண்ணப்பட்டிருக்கான். எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணப்பட்டிருக்கான்னா அவனோட மண்டை ஓட்டுல ஓட்ட விழுற அளவுக்கு அவனை பாவம் ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காரு அந்த மனுஷன். அது மட்டும் இல்லாம அவன் மேல சூடான தண்ணிய ஊத்துறது, அவனை அடிக்கிறதுன்னு ரொம்ப அவனை போட்டு கொடுமைப்படுத்திருக்காரு. இதனாலதான் அவன் மனநல பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி ஆயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சுத்தி இருக்கவங்களும் இவர் சொல்றது சரிதான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா நிறைய போட்டோஸ் எல்லாம் போட்டு காட்டிட்டு இருக்காங்க. இவனோட உடம்புல 100 காயம் இருக்கான். இவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அதுல இருந்து ஒரு வழியா 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஒருத்தங்களை தாக்குனதுக்காக ஒரு கேஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போனதுனாலதான் அவரோட கொடுமையில இருந்து இவன் தப்பிச்சிருக்கான்னு அவனுக்கு சப்போர்ட்டாவே அவனுக்கு கருணை காட்டணும்ன்ற மாதிரி இந்த சைக்காட்டிஸ்ட் பேசி இருப்பாரு கோர்ட்ல. இதை கேட்டதும் நம்ம அக்கா காரிக்கு ரொம்ப டென்ஷனா போச்சு. தங்கச்சிக்காரி பாவம் இதை எல்லாத்தையும் பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவனால நம்ம இவ்வளவு பாதிக்கப்பட்டு இங்க இருக்கும்போது எல்லாருமே இவனுக்கு தான் கருணை காட்டுறாங்க, நம்மளை பத்தி யாருமே யோசிக்கலைன்னு அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அக்காகாரி கோவப்பட்டு கத்தி, ஏன் எல்லாரும் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒருத்தனுக்கு ஏன் கருணை காட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு கோர்ட்டுன்னு கூட பார்க்காம ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கா. இதனால பாவம் அங்க ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. கடைசியில இவரோட ரிப்போர்ட்டால இவரோட அந்த வாக்குமூலத்தால தான் இவன் விடுதலை ஆயிருப்பான் போல. அப்போ இவர் அங்கிருந்து வெளியே போகும்போது நம்ம அக்காகாரியும் வந்து சைக்காட்டிஸ்ட மீட் பண்றா. நான் உங்களை எங்கேயாவது பாத்திருக்கேன்னு அவர் கேக்குறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவனால ஒரு பொண்ணு சித்திரவதைப்பட்டு சீரழிக்கப்பட்டா. அவ எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கிருந்து தப்பிச்சு போலீஸ்க்கு கால் பண்ணி தப்பிச்சாலும் கூட உங்களோட வாழ்க்கை மூலம் அவளை கொன்னுடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, அந்த பொண்ணோட அக்கா தான் நானா, அவ என் தங்கச்சி, உங்களாலதான், நீங்க தான் இதுக்கு காரணம். நீங்க அன்னைக்கு கொடுத்த ரிப்போர்ட்டும் வாக்கு மூலமும் எல்லாரும் அவனை பத்தி அவனுக்கு கருணை கிடைக்கணும், அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என் தங்கச்சி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டா. உங்களாலதான் அவன் வெளியில வந்தா. இப்ப பாருங்க, மறுபடியும் அதே தப்பதான் பண்ணிருக்கா. இன்னொரு பொண்ணை வேற கடத்தி இருக்கா. இதுக்கெல்லாம் நீங்க தான் டாக்டர் காரணம்னு இந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு. இல்ல இத பாரு, நீ காணாம போன பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேனா அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு இவரும் சொல்றாரு. உங்களாலதான் என் தங்கச்சி செத்து போனா. அப்ப அந்த சீனை நமக்கு காட்டுறாங்க. இவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா பாவம் அந்த சைக்கோவால. ஆனா எல்லாருமே நெட்லயும் சரி சோசியல் மீடியாலயும் இவனுக்கு கருணை காட்டப்படணும், இவன் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான், இவன் ஒரு சைக்கலாஜிக்கல் பிரச்சனையால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு மாறி மாறி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தப்பு பண்ணவனுக்கு எந்த ஒரு தண்டனையுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயி அந்த மன உளைச்சலால பாவம் சூசைட் பண்ணி செத்து போயிருவா. இதனாலதான் அக்காவும் இப்படி மாறிட்டா போல. அதையெல்லாம் இந்த சைக்காட்டிஸ்ட் கிட்ட சொன்னா, எனக்கு வேற வழி இல்லமா, அது என்னோட வேலைன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவன் ஒன்னும் அரக்கம் கிடையாது, அவன் மனசளவுல பாதிக்கப்பட்ட ஒரு மனநோயாளின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த பொண்ணு காணாம போனதுக்கும் அவளுக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் நீதாயா காரணமா இருப்பேன்னு இந்த லேடி டிடெக்டிவும் அவரை குறை சொல்லிக்கிட்டு இருக்கு. அடுத்ததா பார்த்தா நம்ம பாஸ்டர் சர்ச்சுக்கு வராரு. இப்போ புதுசா ஒரு சர்ச்சுக்கு ஹெட் ஆக போறாரு இல்லையா, அந்த சந்தோஷத்துல மனசே வந்துகிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா ஒரு அம்மா வந்து ஃபாதர்னு கூப்பிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த காணாம போனா இல்லையா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட அம்மாவா. அந்த அம்மா கதறி அழுதுகிட்டு இருக்கு இந்த பாஸ்டர் கிட்ட வந்து. இந்த பாஸ்டரும் அந்த அம்மாவை சமாதானப்படுத்தி, வாங்க வாங்க நம்ம உள்ள போலாம், நம்ம உள்ள போய் அந்த பொண்ணுக்காக ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போய் ஜெபம் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. அடுத்ததா அவங்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி, வாங்க நானே உங்களை வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி கார்லயும் கூட்டி அந்த இடத்துக்கு போகலான்னு போகும்போது அந்த அம்மாவும் ரொம்ப விரக்தியோட பேசுறாங்க. கவலைப்படாதீங்க, அவ உயிரோட தான் இருப்பா, அவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு சமாதானப்படுத்திக்கிட்டே வர்றாரு மனசை. நீங்க என்ன பஸ்லயே ஏத்தி விட்டுருக்கலாமே, எதுக்காக கார்ல இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வரீங்கன்னு இந்த அம்மாவும் கேக்குது. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவரும் நல்லபடியா வீட்டுல போய் பத்திரமா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு போல. ரொம்ப நல்ல மனுஷனா தான் இருக்காரு இந்த பாஸ்டர். ஆனா என்ன தெரியாதவனா ஒரு கொலையத்தான் பண்ணிட்டாரு. அப்போ இவங்க கார்ல போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட அம்மாவுக்கு ஒரு போன் கால் வருது.
ஒரு காட்டு பகுதியில அந்த குற்றவாளியோட காரை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட இருந்து தான் கால் வருது. இதை கேட்டதும் அந்த அம்மா பதறுது. பொண்ணு அங்கதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கு. சரின்னு பாஸ்டர் கொஞ்சம் சுதாரிச்சு வாங்க நானே உங்களை அங்க கூட்டிட்டு போறேன்னு பதட்டத்தோட கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. போச்சு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருப்பாங்க போலன்னு நினைச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு மனுஷன். அங்க போய் பார்த்தா போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பள்ளத்தாக்குல எல்லாம் இறங்கி தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்க இந்த அம்மாவோட புருஷன் வேற ஏற்கனவே வந்து என் பொண்ணு எங்க, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த அம்மாவும் போய் கூட சேர்ந்து கத்திக்கிட்டு இருக்கு. போலீஸ்காரங்க எல்லாம் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பாஸ்டர் கேக்குறாரு, என்ன பொணத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு. என்னது பொணமான்னு சொல்லி அந்த அம்மா தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கு. என் பொண்ணு போயிட்டாளான்னு நினைச்சு மயங்கே விழுந்துருச்சு பாவம். இதை கேட்கிற எல்லாருக்கும் ஷாக்கு தான். ஆனா நம்ம லேடி டிடெக்டிவ்க்கு மட்டும் இவரோட அந்த வார்த்தைகள்னால இவர் மேல சந்தேகம் வந்து போச்சு. பார்த்தா எவ்வளவு தேடியும் அவனோட உடம்பு இவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. என்னடா இது, இந்த பள்ளத்தாக்குல தான் தள்ளி விட்டோம், அவன் உடம்பு எங்க போயிருக்குன்னு ஃபாதருக்கே குழப்பமா இருக்கு. அந்த குழப்பத்தோடைய வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டிக்காரி எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்கா. இந்த பாஸ்டரோட பொண்டாட்டி எப்பவுமே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வாலண்டியரா சர்வீஸ் பண்றதுக்காக போவாங்க போல. அங்கதான் இவங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நானே அங்க கொண்டு வந்து உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவரு சொல்லிட்டு இருக்காரு. என்ன இது, எப்பவுமே வரமாட்ட, என்ன இன்னைக்கு புதுசா வர்றேன்னு அந்த அம்மாவும் கேக்குது. பரவாயில்ல வா, எனக்கு வரணும்னு தோணுது காலையில இருந்துன்னு சொல்லி அவங்களை கூட்டிக்கிட்டு கார்ல ஏறாரு. அப்போ மனைவி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாரு நம்ம பாஸ்டர். இது பாரு, நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா சொல்லுன்னு கேக்குறாரு. என்ன சொல்லணும், நான் என்ன சொல்லணும் உன்கிட்ட, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு அந்த அம்மா சொல்லுது. இல்ல, முதல்ல நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிச்சிடு, தப்பு எல்லாமே என் மேலதான், நான் உன்னை கொஞ்சம் கவனிச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் தான், சொல்லு, இப்போ உன்னோட முறை தான், நீ சொல்லு, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த அம்மாவோட அந்த தகாத உறவை பத்தி இவருக்கு நல்லா தெரியும். அதை இவ உண்மையை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேப்பா, தப்ப உணர்ந்து திருந்தி வாழுவான்னு மனுஷன் எதிர்பார்க்கிறாரு போல. ஆனா அந்த அம்மா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு அப்படியே மழுப்பிக்கிட்டு இருக்கு. இத பாரு, நான் சொல்றதை கேளு, நானே விஷயத்துக்கு வரேன். புதுசா கட்டிக்கிட்டு இருக்க அந்த சர்ச்சுக்கு என்னதான் பாஸ்டர் ஆக்கணும்னு அந்த பெரிய பாஸ்டர் முடிவு பண்ணிருக்காருன்னு சொல்றாரு. அந்த அம்மாவுக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. என்ன நீ ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அந்த பெரிய பாஸ்டர் தன்னோட மகனை தான் அதுக்கு ஹெட்டா போட போறாரு, உன்னை எல்லாம் போட மாட்டாருன்னு அந்த அம்மா சொல்லுது. ஏய், சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த பாஸ்டரோட பையனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. ஆனா அவன் அதுக்குள்ள வேற ஒரு தகாத உறவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, பாஸ்டருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால அவரு அவனை ஊழியம் பண்றதுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்ப போறாரு. அதனாலதான் அந்த புதுசா கட்டுற சர்ச்சுக்கு என்ன பாஸ்டரா போட போறாருன்னு சொன்னது இந்த அம்மாவுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னொருத்தனோட தகாத உறவை பத்தி சொல்லி காட்டும் போதே நம்ம ஜிம் ட்ரைனரோட சுத்துறது நம்ம புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு இந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியுது. கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் மனசை ரொம்ப பொறுமையா தலையில கை வச்சு, சொல்லு, கடவுள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு, சொல்லு, உன் பாவத்தை அறிக்கை பண்ணுன்னு கத்துறாரு. அந்த அம்மாவும், ஆமா, நான் வேறொருத்தரோட தொடர்பு கொண்டு என் கணவருக்கு துரோகம் பண்ணிட்ட ஆண்டவரேன்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு. சொல்லு, கத்தி சொல்லு, அந்த ஆண்டவருக்கே கேட்கிற மாதிரி கத்தி சொல்லுன்னு நம்ம பாஸ்டர் கத்துறாரு. அப்படியே அவங்களும் கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவரும் காருக்குள்ளேயே வச்சு ஒய்ஃபுக்கு பாவ மன்னிப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளை பண்ண தப்ப மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பெல்லாம் கொடுத்துறாரு. இப்போ அந்த அம்மாவும் தப்ப எல்லாம் அறிக்கை பண்ணி கொஞ்சம் திருந்தி நல்லவங்களா ஆயிட்டாங்க போல. கணவருக்கு இப்போ துரோகம் எல்லாம் பண்ணிட்டோன்னு மன்னிப்பெல்லாம் கேட்டு நல்லபடியா வாழலாம்னு முடிவெடுத்துட்டாங்க. இப்ப நல்லபடியா தான் 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம பாஸ்டரோட குடும்ப வாழ்க்கையில இருந்த சிக்கல் எல்லாம் இப்ப தீர்ந்து போச்சு. வழியில போகும்போது பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ் சைடுல இடிச்சுக்கிட்டு கிடக்கு. என்ன ஆச்சு, நான் ஏதாவது உதவி பண்ணவான்னு பாஸ்டர் கேட்டா, இல்ல வேண்டாம், நாங்களே கொஞ்ச நேரத்துல சரி பண்ணிட்டு வந்துருவோம்னு சொல்லி அந்த டிரைவர்ஸும் சொல்றாங்க. இவரும் இவங்க ஒய்ஃபை இறக்கி விட இடத்துக்கு போறாரு. அங்க பார்த்தா நிறைய பெண்கள் நின்னுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு சர்ச்சோட பாஸ்டரோட மனைவிகள் தான் போல. என்ன நீங்க எப்பயும் வரமாட்டீங்க, இப்ப புதுசா வந்துட்டீங்கன்னு கேட்டா, இல்ல சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவரும் சமாளிச்சிருக்காரு. ஏன்னா ஒய்ஃப்ட பேசணுன்றதுக்காக தான் அந்த அம்மா கூட அவர் வந்திருப்பாரு போல. அப்போ உள்ள இருந்து ஒரு அம்மா ஓடி வந்து, இங்க ஆம்புலன்ஸ் இன்னும் வரலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டா, 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பக்கத்துல இருக்க மலையில இருந்து ரத்தத்தோட குத்துயிரும் கொலையுருமா வந்தாரு. அந்த ஆளோட நிலைமை இப்ப சரியில்லை, அந்த ஆளை மெயின் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஆகணும், அதுக்காக தான் ஆம்புலன்ஸை வர சொல்லியிருந்தேன்னு அந்த அம்மா சொல்லுது. இதை கேட்டதும் நம்ம பாஸ்டருக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. ஒரே ஷாக்கு. ஐயோ, நிச்சயமா அவனா இருக்குமோ, அந்த வீங்கன மூஞ்சி மாட்டே நான் இருப்பானுன்னு பாஸ்டர் பதறி அடிச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம போய் பாத்துக்கிட்டு இருக்காரு. ரூமா போய் பார்த்தா ஒரு ரூம்ல அவன் தான் படுத்திருக்கான். குத்துயிரும் கொலையுரிமா, உடம்பெல்லாம் ரத்தம், ஆனா உயிர் மட்டும் இருக்கு. அவருக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இது, செத்துருப்பான்னு நினைச்சா இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கானேன்னு கிட்ட மெதுவா மெல்ல போறாரு. அவன் கிட்ட மெல்ல போய் பார்த்தா அந்த பாஸ்டர் தான் என்ன கொல்ல பார்த்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கு. மனுஷனுக்கு திகிலா போச்சு இந்த சீனை பார்த்ததும். என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்ப மறுபடியும் பக்கத்துல இருக்க ஜன்னல் வழியா அவருக்கு ஒரு காட்சி தெரியுது. வானத்துல அப்படியே அழகான ஒரு ஏஞ்சல் வெள்ளை ஒளியில தெரியுது. இது கடவுளோட ஏதோ ஒரு அறிகுறியை அவர் புரிஞ்சுக்கிறாரு போல. அடுத்து என்ன செய்யணும்னு மனுஷனுக்கு புரிஞ்சிருச்சு. உடனே வேகமா ஒரு வீல் சேரை எடுத்து அவன் அதுல தூக்கி போட்டுக்கிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. அவனை யாருமே பார்க்காம தான் கூட்டிட்டு போறாரு. ஆனா எதிர்த்த பெட்ல இருந்த ஒரு தாத்தா இவருக்கு தெரியாம இவர் கூட்டிட்டு போறதை பார்த்து விட்டாரு. அது பாவம் நம்ம பாஸ்டருக்கு தெரியாது. பாஸ்டரும் அவனை கடத்திக்கிட்டு போறாரு எங்கேயோ. இன்னொரு பக்கம் பார்த்தா இப்படி ஹாஸ்பிட்டல்ல குத்துயிலும் கொலையுமா கிடந்த ஒருத்தனை காணோம் அப்படின்னு சொல்லி இவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பாங்க போல. இப்போ போலீஸ் டீம், நம்மளோட டிடெக்டிவ்னு எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. ஆம்புலன்ஸும் அங்கதான் வந்து காத்து கிடக்கு. அப்போ எப்படி இவன் போயிருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம லேடி டிடெக்டிவ் தான் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அவன் படுத்திருந்த பெட்டு ரொம்ப ரத்த கரையோட இருக்கு. ஆளுக்கு ரொம்ப அடிபட்டு ரொம்ப மோசமான நிலையில இருந்திருப்பான் போலயே. இவன் எப்படி இங்க இருந்து போயிருப்பான் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போதுதான் நான் பார்த்த
பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்றாரு. ஆமா, அவனை அவர் கூட்டிட்டு போனாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாருன்னு கேட்டா கடவுள் தான் அவரை கூட்டிட்டு போனாருன்னு சொல்லி ஆமைன்னு சொல்றாரு. என்னப்பா நீங்க சர்ச்சை சொன்னாலே உங்களுக்கு பிடிக்காது, நீங்களா ஆமைன்னு சொல்றீங்கன்னு பொண்ணும் விளையாட்டா சிரிக்குது. அங்க எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் ஒர்க் ஆகாது போல. என்ன சொல்றாரு தாத்தான்னு புரியல. ஏன்னா அவரு மறதி வியாதியால 20 வருஷமா அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு அந்த டாக்டர் அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்கு போலீஸ்ட. சரின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பலான்னு பார்த்தா பாட் சத்தம் கேக்குது. இவங்கெல்லாம் யாருன்னு நம்ம லேடி டிடெக்டிவ் கேக்குறாங்க. இவங்கெல்லாம் இங்க பக்கத்துல இருக்க சர்ச்சோட பாஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மனைவிகள் தான் வாலண்டியரா இங்க சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு இதுல ஏதோ ஒரு சந்தேகம் போல. சரி, இங்க இருக்கவங்களோட ஹஸ்பண்ட்லாம் எந்தெந்த சர்ச்ல பாஸ்டரா இருக்காங்கன்ற அந்த டீடைலை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. சரி, நானும் அனுப்பி வைக்கிறேன்னு அந்த லேடி சொல்லுது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு பாலடைஞ்ச பில்டிங்க்கு நம்ம பாஸ்டர் அவனை கூட்டிட்டு கட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு. அவன் கிட்டத்தட்ட அரை மயக்கத்துல இருக்கான். அவன் கண்ணு முழிச்சதும் கேக்குறான் பாஸ்டர் கிட்ட, ஏய் பாஸ்டர், இன்னைக்கு எதுக்காகடா இப்படி பண்ற, ஏன் இப்படி கடத்தி கூட்டிட்டு வந்தன்னு பாஸ்டர் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுதான் எனக்கும் தெரியல, ஏன்னு தெரியல, கடவுள் ஏன் திரும்ப திரும்ப உன்கிட்டே என்ன கூட்டிட்டு வர்றாருன்னு எனக்கே தெரியல. எதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரணும், அங்க பல வருஷமா நான் வந்ததே இல்ல, ஆனா இன்னைக்கு காலையில எதுக்காக அங்க வரணும்னு எனக்கு தோணணும். ஏதோ ஒரு காரணம் இருக்கு, ஆண்டவர் என்ன சொல்ல நினைக்கிறாருன்னு எனக்கு புரியலன்னு நம்ம பாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அட பாஸ்டரை ஏண்டா லூசுமானி பேசிக்கிட்டு இருக்க, என்ன கொல்ல போறியான்னு கேக்குறான். அவன் தெரியல, ஆண்டவர் தான் அதை வெளிப்படுத்தணும்னு சொல்றாரு நம்ம பாஸ்டர். இத பாரு, நீ என்ன கொன்னுட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த பொண்ணு செத்துருவா, அவ இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாம போயிடும், அவளை நான் இன்னும் உயிரோட தான் வச்சிருக்கேன்னு சொல்றான். அந்த சர்ச் மெம்பரான ஒரு பொண்ணை கடத்திருப்பான் இல்லையா, அந்த பொண்ணை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் போல. இதட்டதும் பாஸ்டருக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. எங்கடா அவ, சொல்லு, எங்க அவளை எங்க வச்சிருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போடா, அப்போதான் நான் சொல்லுவேன்னு சொல்றான். போலீஸ் கிட்ட போனா இவர் மாட்டிக்கிறவர் இல்லையா, அதனால போட்டு அவனை அடின்னு அடிக்கிறாரு. ஆனா அவன் வாயவே திறக்க மாட்டேங்கிறான். பாஸ்டருக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. உடனே அவனை தரன்னு இழுத்துட்டு போய் அந்த பாலடைஞ்ச பில்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிட்டு வேகமா அங்க இருந்து மனுஷன் போய்கிட்டு இருக்காரு. போகும்போது பார்த்தா படிக்கட்டுல தவறி விழுந்துட்டாரு. அப்போ பக்கத்துல இருக்க செவர்ல T24/7 எழுதி இருக்கு. அதை நமக்கும் காட்டுறாங்க. பாஸ்டரும் அதை பாக்குறாரு தான். பாஸ்டர் வேகமா கார் எடுத்துட்டு போறாரு சர்ச்சுக்கு. அங்க இந்த பொண்ணுக்காக பிரேயர் பண்றதுக்காக ஒரு சிறப்பு கூட்டத்தை இவர் அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. அதனால அந்த பொண்ணோட அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு. பாஸ்டர் அவ நல்லபடியா வந்துருவாளான்னு சொல்லி எல்லாரும் ஏக்கத்தோட பாஸ்டர் கிட்ட கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சரியாயிடும் வாங்கன்னு சொல்லி பாஸ்டர் பிரேயர் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம லேடி டிடெக்டிவ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தால ஒரு பொண்ணு, அவ அங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்க பொண்ணுங்களோட ஹஸ்பண்ட் எல்லாம் பாஸ்டரா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் எந்தெந்த சர்ச்ல பாஸ்டரா இருக்காங்க, அவங்களோட பேர் என்ன அப்படின்ற லிஸ்ட போன்ல அனுப்பி வச்சிருக்கு. அதை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரே ஷாக். ஏன்னா அதுல இவங்க ஒய்ஃபை இருந்ததுனால இவரோட பேரும் இருந்திருக்கு. அப்போ நிச்சயமா அந்த பாஸ்டர் இங்க வந்திருப்பான் போலயே, ஒருவேளை அவன் தான் தூக்கிட்டு போயிருப்பானோன்னு இப்போ அவங்களுக்கு சந்தேகம் அதிகமாயிடுச்சு. அதனால லேடி டிடெக்டிவ் அங்க இருந்து வேகமா இந்த பாஸ்டர் தேடி வந்துகிட்டு இருக்காங்க. இவர் சர்ச்சுக்குள்ள போறது தெரியுது. இவர் கார் மட்டும் வெளியில நிக்குது. அவங்க சைலண்டா அவரோட அந்த காரை சோதனை பண்ணிருக்காங்க. பார்த்தா அவங்க டயர்ல ரொம்ப சேரும் சகதியுமா இருக்கு. தொட்டு என்னன்னு செக் பண்ணி பார்த்தா இந்த மல்பெரி பழங்கள் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் சக்கரத்துல தேய்ச்சிருப்பாரு போல. அந்த பழம் எல்லாமே அந்த டயர்ல ஒட்டி இருக்கு. உடனே பக்கத்துல மல்பெரி மரங்கள் எங்க இருக்கு, மல்பெரி ஃபார்ம் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கூகுள்ல. இந்த பக்கம் நம்ம பாஸ்டரும் எல்லாரையும் கூட்டிட்டு பிரேயர் பண்ணலான்னு பைபிளை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ண உடனே அவருக்கு ஒரு அதிகாரம் கண்ணுக்கு தெரியுது. அந்த அதிகாரத்தோட முதல் எழுத்து D-ஆ இருக்கு. உடனே அவருக்கு அந்த செவத்துல பார்த்தது ஞாபகம் வந்துருச்சு. அடுத்து அதோட D24/7 எழுதி இருந்தது இல்லையா, 24வது பகுதியில 7வது வசனத்தை பாக்குறாரு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, தங்கள்ல இருக்கவன் தன்னோட மக்களை கடத்தி அடிமை விலைக்கு யாருக்காவது வித்தான்னா அவன் கொலை செய்யப்பட வேண்டியவன் எழுதியிருக்கு. இது அதாவது பைபிளோட பழைய ஏற்பாட்டுல இந்த மாதிரியான ஒரு செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை பார்த்ததும் பாஸ்டருக்கு உடனே கடவுளோட அந்த சித்தம் புரிஞ்சு போச்சு போல. அவன் கொலை செய்யப்பட வேண்டியவன், அவனை கொல்லணும்னு கடவுள் நமக்கு சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு பாஸ்டர். உடனே இப்ப ஆக்ரோஷமா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜெபம் பண்ணும்போது மனுஷன் இந்த பொண்ணு நல்லபடியா திரும்பி வரணும் அப்படின்னு தானே ஜெபம் பண்ணணும். ஆனா இந்த பொண்ணு செத்துட்டா அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா அவ காணாம போய் ஒரு நாளைக்கு மேல ஆயிருக்கும். கண்டிப்பா இந்த வசனம் படி பார்த்தா, இவரோட புரிதல் படி பார்த்தா அவன் அந்த பொண்ணை கொன்னுட்டான் போல. அதனால அவனை கொல்ல சொல்லி கடவுள் நமக்கு சொல்றாருன்னு இவர் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு சொர்க்கத்துல இருப்பா, அவரை நீங்க ஆசீர்வதிங்க, அவ சொர்க்கத்துல இருக்கான்றத அவங்க அம்மா அப்பாவுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு மனவலியுமே கொடுங்கன்னு சொல்லி பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் அந்த சர்ச்சில் கதறி அழுது பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அதிர்ந்து போய் பாக்குறாங்க. ஆனாலும் பாஸ்டரோட வார்த்தை இல்லையா, அதனால அதை ஏத்துக்கவும் முடியாம அழுது அந்த அம்மாவும் பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஆக்ரோஷமா எல்லாரும் ரொம்ப வேதனைப்பட்டு, அதே நேரத்துல இப்படியாப்பட்ட கொலைபாதகத்தை பண்ணவனுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறித்தனமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம லேடி டிடெக்டிவும் அந்த ஃபார்மையும் அந்த பாலடைஞ்ச பில்டிங்கையும் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு ரூம்ல கட்டி போட்ட நிலையில அந்த குற்றவாளி இருக்கான். உடனே அதை எல்லாத்தையும் அவுத்து விட்டு தன்னோட அந்த டீமுக்கு கால் பண்ணி இவனை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போன் எடுக்கணும்னு பார்த்தா தங்கச்சியோட ஆவி வந்து நிக்குது. அக்கா, என்னக்கா பண்ண போற, இதுக்காக தானே நீ காத்துக்கிட்டு இருந்த, நீ எனக்காக பழி வாங்க மாட்டியாக்கா, அவனை கொன்னுடுக்கா, அவனை கொன்னுடு, இவன் வாழவே தகுதி இல்லாத ஒரு அரக்கங்கா, இவனை நீ விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், இவன் இதையே தான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருப்பாங்கா, இந்த மாதிரி நிறைய பேர்
கஷ்டப்படணும்னு நீ நினைக்கிறியா? எனக்காக நீ பழி வாங்குக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, கண்ணையும் எடுத்து வச்சிருக்கா. அக்கா சுற்றுக்கா, அவனை கொன்று. ஆனா என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க, நான் செத்தா அந்த பொண்ணு செத்துருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டிடெக்டிவ்க்கு என்ன பண்ணணும்னே தெரியல, அப்படியே குழப்பமா இருக்கு. அக்கா கொன்னுடுக்கா, நீ எனக்காக பழி வாங்குவேன்னு நான் நினைச்சேன்னு தங்கச்சியோட ஆவி வந்து அழுதுகிட்டு இருக்கு. இல்ல என்னால முடியாது, நான் ஒரு டிடெக்டிவ், நான் கண்டிப்பா என் வேலையை செஞ்சுதான் ஆகணும்னு அவ சொல்லிட்டா. டேய் சொல்லுடா, எங்க வச்சிருக்க அந்த சின்ன பொண்ணை, எங்க வச்சிருக்கன்னு கேக்குறா. என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ, அப்பதான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், நான் உண்மையை சொல்லிட்டா நீ என்ன கொன்னுடுவேன்னு சொல்லி கெக்க பெக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்துல பார்த்து நம்ம பாஸ்டர் பின்னாடி வந்து ஒரே போடு நம்ம டிடெக்டிவ் அடிச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் கட்டி போட்டாரு ரெண்டு பேத்தையும். இத பாரு பாஸ்டர், நீ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா அவனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிரு, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, எல்லாம் கடவுள் சொல்லிதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவன் சாக வேண்டியவன், சின்ன பொண்ணுங்க எல்லாத்தையும் கடத்தி இப்படி கொடுமைப்படுத்தி சீரழிச்சுக்கிட்டு இருக்கான், இவனை கொல்றதுக்காக தான் கடவுள் என்ன இங்க அனுப்பியிருக்காரு, இவனை கொன்னதுக்கு அப்புறம் இவன் உடம்பை ஏற்கிறதா துண்டு துண்டா விட்டுறதான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப பாரு அதுக்காக தான் கடவுள் உன்னையும் அனுப்பியிருக்காரு, காரணம் இல்லாம உன்னையும் அனுப்பல, இப்போ இந்த துப்பாக்கியால உன்னை சுட்டு கொண்டுட்டு அந்த பழிய தூக்கி இவன் மேல போட்டுருவேன், உங்க ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையில இவன் உன்னை சுட்டுட்டான், சுட்டுட்டு கால் தவறி இந்த மாடியில இருந்து குதிச்சு கீழே விழுந்து செத்துட்டான்னு சொல்லிடுவேன், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு பாஸ்டர் ஒரு கதையை கட்டிக்கிட்டு இருக்காரு. வேண்டாம் என்ன கொன்றாத, என்ன கொன்னா அந்த பொண்ணு செத்து போயிருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இத பாரு பாஸ்டர், தயவு செஞ்சு போலீஸ்க்கு போன் பண்ணு, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாக நம்ம டிடெக்டிவ் சொல்றாங்க. இத பாரு அந்த சின்ன பொண்ணு எப்பவோ செத்துருப்பா, இவன் கண்டிப்பா உயிரோட அவளை வச்சிருக்கவே மாட்டான், அவளை பத்தி யோசிக்கிறது தப்பு, இவனை கொல்லணும், நான் சொல்றத கேளுன்னு பாஸ்டரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இத பாரு நான் அந்த பொண்ணை கொல்லவே இல்ல கொல்லவேலன்னு சொல்லி அவன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அப்போ இவளுக்கும் தோணுது தன்னோட தங்கச்சியவே இவன் சித்திரவதை பண்ணியிருந்தாதான், ஆனா அவளை இவன் கொல்லல, இதுக்கு முன்னாடி இவன் யாரையும் கொல்லல, ஆனா கொடூரமா சீரழிச்சு சித்திரவதை தான் பண்ணிருக்கான், அதனால இந்த பொண்ணையும் உயிரோட தான் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம லேடி டிடெக்டிவ்க்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் அவளை எப்படியாவது காப்பாத்தணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த வீங்கன மூஞ்சி இருக்கான் இல்லையா, அவன் கெக்க பிக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஓ நீ அவளோட அக்காவா, சில வருஷத்துக்கு முன்னாடி நான் சித்திரவதை பண்ணனே அவ அக்கா தானே நீ, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, ஏன் என்ன சுத்தி சுத்தி வந்து முறைச்சு பார்த்தேன்னு இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்லி சிரிக்கிறான். அவளை நான் 2-3 நாள் தானே சித்திரவதை பண்ணேன், ஆனா நல்லா யோசிச்சு சொல்லு, அவளை நான் கொல்லவே இல்ல, அவளா தானே மாடியில இருந்து குதிச்சு செத்து போனா, அவளை பத்தி நீ பேசாதடான்னு நம்ம டிடெக்டிவ் ரொம்ப கத்துறா. அக்கா கறிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இத பாரு நான் யாரையும் கொன்னதே இல்ல, இவன் கிட்ட சொல்லு நான் கொடுமை தான் படுத்துவேன், யாரையும் கொல்ல மாட்டேன், 2-3 நாளுக்கு சித்திரவதை பண்ணதுக்கே உன் தங்கச்சி செத்து போனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அப்படியெல்லாம் செத்து போகணும்னா நாளா 1000 தடவை செத்து போயிருக்கணும், நானா இதெல்லாம் செய்யல, தயவு செஞ்சு இந்த லூசு கிறுக்கங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துன்னு அந்த வீங்கன மூஞ்சி மண்டை என்ன கத்திக்கிட்டு இருக்கான். ஓன்னு கத்தி அழுதுகிட்டு இருக்கான். அந்த ஒத்தக்கண்ணு பேயி டெய்லி என் கதவை தட்டி என்ன அடின்னு அடிச்சு சித்திரவதை பண்ணும், இதையெல்லாம் பண்றது நான் கிடையாது, அந்த ஒத்தக்கண்ணு பேய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம பாஸ்டருக்கு கடுப்பாயி அவனை ஒளிச்சுன்னு ஓங்கி ஒரு அரை, சாத்தானுக்கு பிறந்தவனே என்னன்னு கதை கட்டிக்கிட்டு இருக்க, இதையெல்லாம் நான் நம்பணுமா, இப்படி டென்ஷன் ஆகுறாரு மனுஷன். இத பாரு பாஸ்டர், அவன் தான் சொல்றான்ல அந்த பொண்ணு உயிரோட இருக்கான்னு, தயவு செஞ்சு எங்களை அவுத்து விடு, அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு நம்ம அக்காகாரி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. இல்ல 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 இத பாரு, உனக்கு ஏன் நான் சொல்றது புரிய மாட்டேங்குது, அந்த பொண்ணு செத்துட்டா, இவன் தான் கொன்னு இருக்கான், இவனை கொல்ல சொல்லி கடவுள் எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்காது, வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு சொல்ற உனக்கு புரியலையா, இப்படி பாஸ்டர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. உடனே நம்ம அக்காகாரி சுதாரிச்சு கட்டையெல்லாம் எப்படியோ அவுத்துக்கிட்டு பாஸ்டரை லாவகமா மடக்கி அவளோட விலங்கு இருக்கும் இல்லையா, அதால ஒரு கம்பியில கட்டி போட்டுட்டா. ஒரு கத்தியை எடுத்து தன்னோட கட்டுக்களை எல்லாத்தையும் அறுக்கிறா. இவனை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போய் அந்த சின்ன பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்றதா இவரோட மனசுல ஓட்டிக்கிட்டே இருக்கு. அவனை காப்பாத்தலான்னு போனா அந்த பாஸ்டர் பைய இவனை ஒரு ஏணியில கட்டி வச்சிருப்பான் போல, அந்த ஏணி அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துருச்சு. உடனே அவனும் சரட்டுன்னு கீழே போய் விழுக பார்த்துட்டான். நம்ம அக்காகாரி ஓடி போய் பிடிச்சிட்டா கால் கட்ட. இத பாரு தயவு செஞ்சு சொல்லு, அவளை எங்க வச்சிருக்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. நானா அவளையா, அவளை அந்த ஒத்தக்கண்ணு பேய் கொன்னு தின்னுடுச்சுன்னு சொல்லிட்டான். அப்படியே அந்த கட்டு விடுபட்டுருச்சு. அவன் மேல இருந்து டொம்மனு கீழே விழுந்து பைய செத்தே போயிட்டான். உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் டீம் எல்லாம் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி நம்ம பாஸ்டரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அக்காகாரிக்கு ரொம்ப கொலவெறியா போச்சு. கீழே வந்து அவன் பொணத்தை போட்டு அடி நடிச்சுக்கிட்டு இருக்கா. டே செத்து தொலைஞ்சிராதடா, சொல்லி தொலைடா, அவளை எங்கடா வச்சிருக்கன்னு கதறிக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் பாவம் செத்து போய் ரொம்ப நேரம். அடுத்தது நம்ம பாஸ்டர் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அவரை கொண்டு வந்து ஒரு ரூம்ல அரைச்சு போட்டிருக்காங்க. ஆனா மனுஷன் டீயோ காஃபியோ குடிச்சிட்டு கூலா இருக்காரு. எந்த ஒரு சாணமும் இல்ல மனுஷனுக்கு. ஏன்னா கடவுள் சொல்லித்தான் எல்லாம் பண்ணேன், இது கடவுள் என்ன செய்ய சொன்னதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதைத்தான் இவர் வாக்கு மூலமாவும் கொடுத்துப்பாரு போல. போலீஸ்காரங்க எல்லாம் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அவங்க ஹெட் கிட்ட. ஊர்ல நிறைய பைத்தியக்காரங்க இருப்பாங்க போலன்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த சின்ன பொண்ணு எங்க இருக்கா அப்படின்றது இந்த பாஸ்டர் கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிருக்காங்க. அப்பதான் ஒரு போலீஸ்காரர் சொல்றாரு ஒரு ஏரியா பேரை. இந்த ஏரியால தான் அவன் 3 மாசமா வேலை பார்த்திருக்கான். அதனால அந்த பொண்ணு கண்டிப்பா இங்கே தான் அடைச்சு வச்சிருக்கணும். ஆனா அதை தேடணும்னா 3 நாள் ஆகும்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு காணாம போய் ஏற்கனவே 2-3 நாள் ஆச்சு. அப்ப தேட இன்னும் 5 நாள் ஆச்சுன்னா அப்ப அந்த பொண்ணு கண்டிப்பா உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லைன்னு போலீஸ்காரங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா அக்காகாரிக்கு ஒரே தவிப்பா இருக்கு, எப்படியாவது அவளை காப்பாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. உடனே இந்த குற்றவாளிக்கு மனநல மருத்துவரா ஒருத்தர் இருப்பாரு இல்லையா, அவரை தேடிதான் போயிருக்கா ஆபீஸுக்கு. அவர்கிட்ட நல்லபடியா பேசி இவனை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு போயிருக்கா. நீங்க சொன்ன மாதிரி அந்த பாஸ்டர் பத்தி நானும் விசாரிச்சேன். இப்படிதான் அவரும் பேச ஆரம்பிக்கிறார். இது ஒரு விதமான மனவியாதி. பொதுவா எல்லாருக்கும்
சாதாரண பொருட்களா தெரியற விஷயம் சிலருக்கு அதுல ஏதோ ஒரு உருவம் தெரியற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்த தூண்டி விடுற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரியான ஒரு நிலைமையில தான் அந்த பாஸ்டரும் இருந்திருக்காரு. அவரா சில விஷயங்களை கற்பனை பண்ணி அவர் செய்யற காரியங்களுக்கெல்லாம் கடவுளை காரணமா சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அந்த பாஸ்டர் ஒரு மனநோயாளின்னு சொல்லிருக்காரு. நம்ம பாஸ்டர் ஒரு மனநோயாளியாம்பா, எல்லாரும் கேட்டுக்கங்க. அடுத்ததா அந்த குற்றவாளிய பத்தி, அதான் அந்த வீங்கன மூஞ்சி மண்டைய இருக்கான் இல்லையா, அவனை பத்தி கேக்குறாங்க நம்ம அக்காகாரி. அவனை பத்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவன் சின்ன வயசுல அவனோட அம்மாவோட 2வது கணவர் இருப்பாரு இல்லையா, அவரால் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டானா. அவர் அவனை எப்போ ஒரு ரூம்ல அடைச்சு போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாராம். சுடு தண்ணியை ஊத்துறது, அவனோட மண்டை ஓட்டுல ஓட்ட விழுகிற அளவுக்கு பாவம் மனசு கொடுமைப்படுத்தி இருக்காரு. இதனால அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். இந்த அளவுக்கு சித்திரவதை அனுபவிச்சாதனாலதான் இவன் இந்த மாதிரியும் மாறிட்டான்னு சொல்லிருக்காரு. ஆனா அவன் நல்லா தான் இருந்தான், என்கிட்ட கரெக்டா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தான். ஆனா திடீர்னு சமீபத்துல தான் ஏதோ ஒரு விஷயம் அவனை மாத்தி இருக்குன்னு சொல்றாரு. அவன் செய்யறதெல்லாம் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவன் ஒரு மனநோயாளி, அதையும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு தான் எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா தங்கச்சியோட அந்த ஆவி இருக்கு இல்லையா, அது கதவுக்கு பக்கத்துல வந்துட்டு போகுது. இவ கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது, அது அந்த டாக்டரோட கண்ணுக்கு தெரியல. என்னன்னு கேட்கும் போது இவளும் படக்குன்னு எடுத்து ஒரு மாத்திரை போட்டுக்கிறா. தண்ணி எல்லாம் மோந்து கொடுக்குறாரு நம்ம டாக்டர். என்னன்னு கேட்டா, என் தங்கச்சியோட உருவம் சில நேரங்கள்ல எனக்கு மட்டும் தெரியும்னு இவ சொல்றா. அப்ப அவர் சொல்றாரு, இது உங்களோட பிரம்மன்னு. ஆமா, இது என்னோட பிரம்மதான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என் தங்கச்சி அந்த கடைசி நேரத்துல என்ன நினைச்சிருப்பா, நான் வந்து காப்பாத்துவேன்னு அவ காத்துட்டு இருந்திருப்பால எனக்காக. என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு நம்ம அக்கா எப்படியாவது வந்து இந்த அரக்கன் கிட்ட இருந்து இந்த கொடுமையில இருந்து நம்மளை காப்பாத்திடுவான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நம்பிக்கையோட இருப்பா. அதே மாதிரிதான் இப்ப அந்த சின்ன பொண்ணு எங்கேயோ ஒரு இடத்துல உயிரோட யாராவது வந்து நம்மளை காப்பாத்துவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருப்பாள்னு ரொம்ப உருக்கமா பேசிக்கிட்டு இருக்கா. அப்போதான் இந்த டாக்டர் சொல்றாரு, நீயும் அந்த பாஸ்டர் மாதிரிதான், அவருக்கு எப்படி கடவுளோ அதே மாதிரிதான் உனக்கு உன் தங்கச்சி. உன்னோட இந்த குற்ற உணர்ச்சிக்கு நீயே ஒரு பிம்பத்தை கொடுத்திருக்க, அந்த பிம்பம் தான் உன் தங்கச்சியோட ஆவி. முதல்ல இந்த விஷயத்துல இருந்து நீ வெளியில வா. இந்த பிம்பத்துல இருந்து, இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து நீ வெளியில வந்தாதான் அந்த பொண்ணை உன்னால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. இப்ப அவளுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைச்ச மாதிரி இருக்கு. உடனே எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. அப்பதான் அவர் ஒரு போட்டோவை காட்டுறாரு. இவன் வித்தியாசமா ஒரு படத்தை வரைஞ்சு வச்சிருப்பான் இல்லையா, அதை காட்டுறாரு. ஒத்த கண்ணு பேயின்னு எதையோ அவன் சொன்னான்னு இவளும் சொல்றா. அது என்னன்னு தெரியல, ஒருவேளை அவனை கொடுமைப்படுத்தின அந்த நம்பரை அவன் சொல்லியிருப்பான் போல அப்படின்னு இவரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இவங்களுக்கு சரியா எதுவுமே புரிய மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த கடத்தப்பட்ட சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அவ ஒரு பாலடைஞ்ச பில்டிங் குள்ள வாய் கையெல்லாம் கட்டி போட்ட நிலைமையில இருக்கா. ஆனா அவ அந்த பில்டிங் குள்ள இருக்கிறது யாருக்குமே தெரியல. ஒரே ஒரு ரவுண்டான ஜன்னல் மட்டும் தான் இருக்கு, அதுல இருந்து மட்டும்தான் வெளிச்சம் வருது. ஆனா அவ உள்ள இருக்கிறது தெரியாம நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பாக்குறவங்க ஜேசிபி எல்லாம் கொண்டு வந்து அந்த பில்டிங்கை இடிக்கலாம்னு முயற்சி பண்ணிருக்காங்க. இடிக்கிற வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உள்ள யாரு இருக்கா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இவளும் அந்த சத்தம் எல்லாம் கேட்டு அலறா. ஆனா இவளாட கத்தி பேசவும் முடியல, நான் வாய் கட்டப்பட்டிருக்கு. இப்போ ரொம்ப இக்கட்டான நிலைமையில அவ இருக்கா. இவளோட நிலைமை இப்படி மோசமா இருக்கும் போது நம்ம அக்காகாரியும் அந்த மனநல மருத்துவரோட ஆபீஸ்ல உட்காந்து அவன் சம்பந்தப்பட்ட நிறைய வரைபடம் போட்டோ அவன் வரைஞ்சு வச்சிருக்கிறது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கா. அதுல எல்லாம் ஏதோ மனுஷங்க ரவுண்டா இருக்கு, ஏதோ வீடு, இந்த மாதிரி அவன் வரைஞ்சு வச்சிருக்கான். ஆனா அவளுக்கு ஒண்ணுமே புரியல அதை பார்க்கும்போது. அப்பதான் அவங்க அப்பா எதிர்ச்சியா போன் பண்றாரு. என்னம்மா உனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ எடுக்க மாட்டேங்கிற, எங்க போன அப்படின்னு கேட்டா, இல்லப்பா ஒரு புது கேஸ் விஷயமா தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கா. சரி அந்த வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, உனக்கு போட்டோ அனுப்புறேனே, நீ பாக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவளும் அந்த போட்டோவை பாக்குறா. அவங்க அப்பா தான் அந்த வீடை புதுசா கட்டியிருப்பாரு போல, அதாவது அவங்களோட பழைய வீட்டை ரெனோவேட் பண்ணிருப்பாங்க போல. அதையெல்லாம் இப்ப பாக்குறா. சரிப்பா இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, ஆமாமா நிறைய வேலை இருக்கு, அந்த ஒத்தக்கண்ணு வீட்டை வேற முடிச்சு கொடுக்கணும், சீக்கிரமே முடிக்கணும்னு அந்த ஓனர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த ஏரியால இதே மாதிரி நிறைய வீடுகளை பழையபடி நல்லபடியா மாத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவளுக்கு ஒரே ஷாக்கு. என்ன ஒத்தக்கண்ணு வீடா, என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா ஒத்தக்கண்ணு வீடுனா உனக்கு என்னன்னு தெரியாதா, அந்த போட்டோல நீ பாரு ரவுண்டா ஒரு ஜன்னல் இருக்கும், அதுக்கு பேர் தாமா ஒத்தக்கண்ணு வீடு. இந்த மாதிரியான ஜன்னல் வச்சு இப்ப யாருமே வீடு கட்டுறது இல்ல, அந்த காலத்துல இந்த மாதிரியான ஜன்னல்லாம் வச்சு வீடு கட்டினாங்க, இந்த மாதிரி ஜன்னல் இருக்க வீட்டை ஒத்தக்கண்ணு வீடுன்னு சொல்லுவோம் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதும் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. இப்ப அப்பாவோட காலும் கட் ஆயிடுச்சு. பார்த்தா இவளோட வால்பேப்பர்ல இவளும் தங்கச்சியும் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா ஒரு செல்ஃபி, அது இருக்கும். அதுல இவங்க 2 பேருக்கும் பின்னாடி அதே மாதிரியான ஒரு ஒத்தக்கண்ணு ஜன்னல் இருக்கு. அப்பதான் அந்த சீனை இவன் நினைச்சு பாக்குறா. புதுசா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு தங்கச்சி மட்டும் குடி போயிருப்பா அந்த அபார்ட்மெண்ட்டை வாங்கி. அதுல பார்த்தா இவளையும் கூட்டிட்டு போய் சுத்தி எல்லாம் காமிச்சிட்டு இருப்பா. அப்ப அவளோட ரூம்ல இதே மாதிரியான ஒரு ரவுண்டான ஜன்னல் இருக்கும். அங்க நின்று இவங்க போட்டோ எல்லாம் எடுத்துப்பாங்க. அப்போ அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இந்த டாக்டரும் சொல்லிருப்பாரு, அவன் நல்லா தான் குணமாயிட்டு இருந்தான், ஆனா திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் அவனுக்குள்ள இருந்த அந்த அரக்கனை தட்டி எழுப்பி இருக்குன்னு சொல்லுவாரு. இப்ப அதுவும் இவளுக்கு புரிஞ்சிடுச்சு. ஏன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு அவன் போகும்போது இந்த ஒத்த கண்ணு, அதாவது இந்த ரவுண்டான ஜன்னல் இருக்க வீட்டை பார்த்ததும் அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வீட்டுல அதே மாதிரி ஜன்னல் வச்ச ஒரு ரூம்ல தான் அவனோட அந்த ஸ்டெப் ஃபாதர் இருப்பாரு இல்லையா, அவரை அடிச்சு துன்புறுத்திருப்பாரு போல. அதனால இந்த மாதிரியான ஜன்னலை பார்த்ததும் அவனுக்குள்ள இருக்க அரக்கம் வெளியில வந்து அங்க இருக்க பெண்களையோ இல்ல பக்கத்துல இருக்க பெண்களையோ இதே மாதிரி குடும்பப்படுத்தி சீரழிச்சு சித்திரவதை பண்றக்கூடிய ஒரு மன நோயாளியா, ஒரு சைக்கோவா அவன் மாறி இருப்பான். அதைத்தான் இப்போ நமக்கு தெளிவா காட்டுறாங்க. அவன்
இந்த பாலடைஞ்ச வீட்டை பார்த்ததும் அவனுக்குள்ள இருக்க அடக்கம் வெளியில வந்திருப்பா. அதனாலதான் அந்த சர்ச் மெம்பரான அந்த ஒரு சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை ஃபாலோ பண்ணி தூக்கிட்டு வந்து இதே வீட்டுல கட்டி போட்டு வச்சிருக்கான் சித்திரவதை பண்றதுக்காக. ஆனா அதுக்குள்ள பாவனவ பாஸ்டர் எல்லாம் குறுக்க புகுந்து மலையில இருந்து கீழே தள்ளி விட்டு என்னென்னமோ நடந்து போச்சு. இப்ப அந்த பொண்ணு உள்ள மாட்டிட்டு இருக்கா. ஆனா அது யாருக்குமே தெரியாது. இந்த சீனை நமக்கு தான் காட்டுறாங்க. ஆனா இந்த வீட்டுக்குள்ளதான் இவ இருக்கான்றது இன்னும் நம்ம அக்காகாரிக்கே தெரியல. உடனே தன்னோட டீமுக்கு இந்த செய்தி எல்லாத்தையும் இவ அனுப்பி இந்த மாதிரி ரவுண்டான ஜன்னல் வச்ச வீடு இவன் வேலைக்கு போன ஏரியால எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றா. அவங்களும் வேக வேகமா அந்த ஏரியால எந்த இடத்துல இந்த மாதிரியான வீடு இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த வீடு ஜேசிபியால கொஞ்சம் கொஞ்சமா இடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு அப்படியே துக்கத்துல அலறா. நம்மள காப்பாத்த யாராவது வரமாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீடு இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு அப்படியே ரொம்ப பயமா இருக்கு. அவ அந்த ரூம்ல இருக்க ஒரு கதவையே பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த கதவை திறந்து வந்து யாராவது நம்மள காப்பாத்த மாட்டாங்களான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இங்க பார்த்தா இந்த டீம் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம அக்காகாரியும் வேகமா கார் எடுத்து அந்த வீட்டுக்கு போயிட்டா. அப்போ அந்த டீம்ல இருக்க ஒருத்தன் அட்ரஸ் அனுப்பி விட்டான். இந்த வீட்டுல இந்த மாதிரி ஒரு ஜன்னல் இருக்குன்னு. பார்த்தா அந்த பொண்ணு ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்கா. அதே நேரத்துல கிட்டத்தட்ட அந்த வீடை இடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. உள்ள யாரு இருக்கான்னு என்னன்னு தெரியாம அந்த கதவை மட்டும் அவ ஏக்கமா பார்க்கும்போது இனி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அவ சோர்ந்து போன அந்த ஒரு நேரத்துல அந்த கதவு மெல்ல திறந்து நம்ம அக்காகாரி உள்ள போறா. அவளுக்கு அப்படியே அப்பாடான்னு இருக்கு. உள்ள போய் வேகமா அந்த கை கட்டு கால் கட்டை எல்லாத்தையும் அவுத்து விட்டு அவளை கட்டி பிடிச்சுக்கிறா. தான் தங்கச்சியா நினைச்சு அவ அப்படியே சோர்ந்து விழுந்துட்டா இவ மடியில. அப்பதான் அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்றா, இந்த கதவை யாராவது வந்து திறப்பாங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன்னு. அவளுக்கு ரொம்ப அழுகையா இருக்கு தங்கச்சியை நினைச்சு. நம்ம தங்கச்சியவே காப்பாத்திட்டோம், நம்ம கடமையை ஒழுங்கா செஞ்சுட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் நம்ம அக்காகாரிக்கு. அது நேரத்துல அவ மனசுல அந்த எல்லா குற்ற உணர்ச்சியும் வெளியில போயிடுச்சு. அவ அப்படியே சந்தோஷத்துல அந்த பொண்ணை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கா. அடுத்ததா எல்லா பிரச்சனையும் தீர்ந்ததும் நம்ம அக்காகாரி இப்போ ஜெயிலுக்கு வந்திருக்கா நம்ம பாஸ்டரை பாக்குறதுக்காக. அப்போ அவரும் கூலா வந்து நம்ம அக்காகாரியை மீட் பண்றாரு. நாங்க அந்த சின்ன பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியா, அவளோட பொண்ணம் எங்க இருந்ததுன்னு கேக்குறாரு இவரு. இல்ல நாங்க உயிரோட கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்றா. இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லன்னு சொல்றாரு மனுஷன். இல்ல அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கா. அவ கொஞ்ச நாள்ல நல்லா ஆயிடுவான்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அவ நல்லாதான் இருக்கா அப்படின்னு சொல்லி அக்காகாரியும் சொன்னா. இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லன்னு சொல்றாரு. ஏன் இப்படி நினைக்கிறீங்க? இல்ல அவ இறந்து போயிட்டான்னு தான் எனக்கு சொல்லப்பட்டதுன்னு இவர் சொல்றாரு. உங்களுக்கு யார் சொன்னான்னு கேட்டா என்ன கேட்டீங்க? ஆனா அவர் எந்த பதிலும் சொல்லல. மறுபடியும் தன்னோட அறைக்கு போயிட்டாரு. போய் பார்த்தா அந்த இடத்துல பைபிளை தான் படிச்சுட்டு இருப்பார் போல. எப்பவும் பைபிள் திறந்த நிலையில இருக்கு. ஆனா இப்போ பைபிளை பார்க்கல. அவரு யோசிச்சுட்டே இருந்தவரு சைடுல இருக்க சவத்தை பார்த்தா அங்க அப்படியே அந்த வெள்ளை சவத்துல படிஞ்ச கருமையில ஜீசஸோட ஃபேஸ் இவருக்கு தெரியுது. அதை இவர் பாக்குறாரு. என்ன நினைச்சாருன்னு தெரியல. வேகமா ஒரு டவல் எடுத்துட்டு போய் தண்ணியில நினைச்சு அதை இப்ப மனசை அழிக்கிறாரு. மாங்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அப்படியே அழிச்சு முடிக்கிறாரு. இவர் செஞ்ச எல்லா காரியத்துக்கும் கடவுள் தான் காரணம்னு இவரா உருவாக்கிட்ட இந்த பிரம்மையை இப்ப அழிச்சுக்கிட்டாரு. இவர் உருவாக்குன அந்த பிரம்மையில இருந்து எல்லாத்தையும் அழிச்சு இவரும் இப்ப அதுல இருந்து வெளியில வந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லாம சொல்லி இந்த படத்தை நமக்கு முடிச்சுட்டாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான நல்ல படங்களை பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே போற போக்குல இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்பதான் இந்த படம் இன்னும் நிறைய பேரை சென்றடையும். தேங்க்யூ.